வாங்க சந்துரு ப்ரோ. ஓகேவா? எப்படி இருக்கீங்க இந்தியன்? இந்தியன் படம் பார்த்துட்டு வெளியே வந்து திருப்பி அடக்க முடியல. எனக்கு சிரிப்பு இல்ல, சோதனை சோதனை. ஒரு படத்தை மறக்கிறதுக்கு எத்தனை படம் தான் பாக்குறது? ஆனா பர்னிச்சரை உடைச்சிட்டாங்களே, எனக்கு அதுதான் ரொம்ப காண்டாது. அது அப்படியே விட்டு இருந்திருக்கலாம் இந்த படத்தை. வேண்டாத வேலை. கமல் ஒரு நடிப்பு கூட நல்லா இருந்திருக்கும்னே. அது மேக்கப்ப வேற போட்டுட்டாங்களா, ஒண்ணுமே தெரியல. இதுல வாய்ஸ் வேற சிங்க் ஆகல. ஏதோ டப்பிங் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு இது பாக்குறதுக்கு. இதுல என்ன காமெடினா, வாய்ஸ் நேத்து படம் சிங்க் பார்த்தேன். ஆகல. இல்ல நேத்து படம் பார்த்தேன். ஓகேவா? சரி வந்து அந்த படத்தோட எஃபெக்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரி குக்கு வித் கோமாளி பாக்கலான்னு சொல்லிட்டு மதியானம் வந்து குக்கு வித் கோமாளி பார்க்க உட்காந்தேன். அங்க வந்தும் அதே இதை கொண்டு வந்து வைக்கிறானுங்களா, அப்படியே ஐயோ அம்மான் இருந்துச்சு. நானும் நல்லா இருந்துச்சு, நானும் இப்பதான் பார்த்தேன். குரேஷி வந்து புகழ் வந்துட்டு திரும்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் இது மாதிரி ரொம்ப போர் அடிச்சிச்சு. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இல்ல அதுலயும் இந்தியில கொண்டு வந்தானுங்களா, ஏடா இப்ப அதை மறக்கிறதுக்கு தானடா இதை பார்க்க வந்தேன். அங்கேயும் ப்ரொமோஷன் அப்படிங்க குரேஷி வந்தாப்ல. அதுதான் ஏன்னா வாய்ஸ் சிங்க் ஆகல. என்ன பிரச்சனை? இது ஆக்சுவலா இல்ல, குஜராத்ல பேசியிருக்காங்க, புரியுதா? குஜராத்லயா? அவர் பேசுறது குஜராத்தி. ஓகேவா? அடங்கி போச்சு. இது அப்ப வந்து குஜராத்தி படம் நம்ம தமிழ்ல பார்த்துருக்கோம் அப்படிதானே? ஹிந்தி வெர்ஷன்ல வந்து குஜராத்தி வருது. அப்படியா? சரி சரி சரி. சந்தோஷ் ப்ரோ நான் ஆரம்பிச்ச மாதிரி அவர் ஆரம்பிச்சாரு இடையில. வாங்க ப்ரோ. அவனுக்கு தான் வராது. கமல் போட்டு ஆரம்பிக்கிறதா ட்ரெண்டிங். அது கனி என்னன்னு தெரியல. அவன் செத்துட்டாங்க. நேற்று வைபரை போட்டு செய்து செஞ்சுட்டானுங்க. அவன் ஆவுன்னா அல்ல, அவனுக்கு என்ன தெரியுமா, ஆவுன்னா வந்து நான் சொல்றது ரஜினி வேட்டிக்குள்ளேயே போக வேண்டியது. இல்ல ப்ரோ, அவன் எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்தாத கேஸ்ல ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவன். கனி ப்ரோ படம் ரிலீஸ் முன்னாடியே 2 டிக்கெட் புக் பண்ணிட்டே இருக்கு போல. ஃபேமிலி வாங்கணும்னா ஐமேக்ஸ்ல ஒண்ணு. இன்னைக்கு மதியானம் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, எனக்கு தெரியாம ஐமேக்ஸ் வேற வந்துட்டேன் ப்ரோ, உட்கார முடியல, போன் நோண்டிட்டு இருக்கேன், நேரம் உங்க கூட சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் தியேட்டர்ல அப்படின்னாரு. கனியா? ஆமா, 2 தடவை ஃபேமிலியோட டைம் போயிட்டாரா, அதுக்கு முன்னாடியே தனியா போய் ஐமேக்ஸ்ல பண்ணி வச்சுட்டாராம். தியேட்டருக்குள்ளதான் இருக்கேன், உட்கார முடியல, செகண்ட் டைம் பார்க்க முடியல, அதுதான் உங்க கூட. இல்ல ராகுல் ப்ரோ, அது வந்து நீங்க உத்து கவனிக்கணும். அதாவது நீங்க அது வந்து வெர்டிக் தெரிஞ்சுட்டு கூட கேக்கீங்க. சோ அதனால அவரே ஒத்துக்கிட்டாரு, அவர் பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டாராமா. அது ஒன்னும் சூசைடுக்கு சொல்லுவாங்க. ஆமா, அது இல்ல ரெண்டாவது வாட்டி கமல் படத்துல அப்படிங்க. ரெண்டாவது வாட்டி போய் அதுவும் ஐமேக்ஸ்ல போய் உட்காரணும்ன்றது சூசைடுக்கு சமம். அது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது ப்ரோ. அந்த அது எல்லாமே அந்த ஒரு கார், அந்த ஒரு பைக் மாதிரி ஒரு சின்ன, என்னது சைக்கிள், அது இதுங்க. நம்ம என்ன சொல்லுவாங்க, அது பேலன்சிங் ஸ்கூட்டர், ஸ்கூட்டர். என்னன்னு அதுதானே ரொம்ப ரொம்ப இழுத்துட்டாங்க, படாப்படுத்திட்டாங்க. அங்க போறாரு, அதை மட்டுமா இழுத்தாங்க? இல்ல அதை மட்டுமா இழுத்தாங்க? இல்லன்னா எல்லாமே இழுத்தாங்க. ஆனா அது எக்ஸ்பெக்டே பண்ணல, எங்கதான் போறாரு இந்த வண்டியில அப்படின்னு. அங்க போறாரு, ஏரியாக்குள்ள போறாரு, மியூசியத்துக்கு போறாரு. அது அப்பா என்னால முடியவே இல்லை சத்தியமா. அதாவது என்னன்னா 1.5 hour படத்தை, ஓகேவா, கிறிஸ்பா 1.5 hour கட் பண்ணி வச்சிருந்த படத்தை நம்ம இந்த படம் என்ன சொல்லுவாங்க, ஜம்ப் கட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஜம்ப் கட்னா எப்படி தெரியுங்களா, ஒரு சீனை இழுத்து 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 அதை வந்து என்னன்னா ஜம்ப் ஆயிட்டே இருக்கும், ஜம்ப் கட்டு. அந்த மாதிரி ஸ்லோ மோஷன்ல அந்த 48 ஃப்ரேம்ஸ்ல வந்து வச்சு ஜம்ப் கட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இல்ல இந்த படத்துக்கு 1 மணி நேரம்ன்றது அதிகம், நீங்க 1.5 மணி நேரம்ன்றீங்க. படத்தோட கதையே 1.5 மணி நேரம் தான்டா.
இல்லைங்க, படத்தோட ஸ்டோரி, அதாவது இப்ப இந்தியன் டூட ஸ்டோரியே 1.5 மணி நேரம் தாங்க. ஓகேவா? நீங்க அந்த ஃபுல் கதையும் வந்து ஒன்லைன்ல சொல்லிடலாமே. அது என்ன 1.5 மணி நேரம் அது மொத்தம் எலாபரேட்டா சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன் பிளே மாதிரி இப்ப எழுதி வச்சா அது கரெக்டா 1.5 மணி நேரம் அப்படிங்களா? அந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமா ஆமா. அதான் 3 மணி நேரம் எடுத்திருக்காங்க, 2 பாகமா எடுத்திருக்காங்க. அதுவும் நீங்க வந்து பாருங்க கிளைமேக்ஸ்ல, ஓகேவா, அவனை வந்து ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறது வந்து இன்டர்வல் பிளாக். புரியுதா? இதுக்கப்புறம் உயிர் பொழப்பானா மாட்டானா, அது இன்டர்வல் பிளாக். என்னென்ன சொல்றீங்க? அப்ப அதை தூக்கி கடைசியில சொல்லிக்கிட்டாங்களா நடுவில் உள்ள? ஆமா, உங்களுக்கு வந்து ஒரு ஹைப் வேணும்ல. லீடு குடுக்கறதுக்கு ஒரு சீன் அது அப்படி சேர்த்துட்டாங்க. இங்க தூங்கி அங்க சுத்தம் இங்க இழுத்து 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 இழுத்து. ஆனா என்ன தெரியுமா, இந்த ஒரு நல்ல படங்கள் எல்லாம் வந்து பார்ட் 2 எடுக்கிறான்ற பேர்ல வந்து பர்னிச்சரை உடைக்கிறது, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கதை நல்ல கதையா வச்சு ஸ்கிரீன் பிளேல சொதப்பி அந்த படத்தை வந்து என்ன சொல்றது பர்னிச்சரை உடைக்கிறது. நம்மளுக்கு எப்படி லால் சலாம்ல உடைச்சாங்களோ அந்த மாதிரி வந்து பல படங்கள்ல வந்து என்ன சொல்றது பர்னிச்சரை உடைக்கிறது. இந்த கேப்டன் மில்லர்ல வந்து பர்னிச்சரை உடைச்சது. இல்ல கேப்டன் மில்லர் ஃபர்ஸ்ட் படம் கதைன்னு சொல்றீங்களா? அதே ஆச்சரியமா இல்ல, அந்த படத்தையும் வந்து என்ன சொல்றது இப்படித்தானே வந்து பர்னிச்சரை உடைச்சாங்க. ப்ரோ அந்த படம் ஓப்பனிங்ல என்ன கனெக்ட் இல்ல ப்ரோ, படம் ஸ்டார்டிங்ல கனெக்ட் இல்ல சுத்தமா. கேப்டன் மில்லர்லாம் இன்னும் நீங்க மீல்ல போல இந்தியன் 2ல இருந்து. யோ விக்கி, அந்த படத்தை மறக்கணும்னு நினைச்சு எத்தனை படம் பார்த்தேன் தெரியுமா? அண்ணே நீங்க வேற, நான் உங்களுக்கு சொன்னான்னு தெரியல. நேத்து கேளு, நேத்து வந்து படம் இல்ல நான் ஒரே படம் பார்த்துட்டு நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். இல்ல 3 o'clock தான் ஷோ இருந்துச்சு ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? 3 PM என் டைம்ல. சோ நான் என்ன பண்ணேன், 3 o'clock ஷோக்கு 2:55 தியேட்டர்ல இருந்தேன். ஷோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து தெலுங்குடைய ஏதோ கேடிஎம் ஏதோ ரிசீவ் ஆகல போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷோ அட் சேம் டைம்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. 5 o'clock தான் நெக்ஸ்ட் ஷோனாங்க, ஓகேங்களா? 5:15க்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 5:15 டிக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு மறுபடியும் போயிட்டு வரதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 45 minutes ஆயிடும் தியேட்டர்ல இருந்து. ஸோ நான் என்ன பண்ணேன்னா என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு நான் இங்கே கல்கி படம் பார்த்துட்டு நான் கல்கி டிக்கெட் வாங்கிட்டு 3:15 கல்கி ஷோ இருந்துச்சு. அந்த டிக்கெட் வாங்கிட்டு கல்கி படம் வந்து ஒரு 60% 70% படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்தியன் 2ல போய் உட்காந்தேன். ஐயோ என்னால 3 மணி நேரம் உட்கார முடியல. ஐயோ எனக்கு ஒரு டவுட், ஃபர்ஸ்ட் கொலையில நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல, அவர் வந்து வர்மம் போட்ட உடனே அவர் வந்து பொம்பளையா மாறுவாங்க. எனக்கு அதுல ஆரம்பிச்ச தலைவலி படம் முடிய வரைக்கும் லிப்ஸ்டிக்ல அங்க இருந்து போட்டு வந்தாரு. டேய் என்னடா இது, எப்படா லிப்ஸ்டிக் போட்டீங்க நீங்க அதுக்குள்ள அப்படின்னு. காஜா ப்ரோ, அது நீங்க நம்ப மாட்டீங்க, தியேட்டர்லயே உட்காந்து கூகுள்லாம் எடுத்தேன் அது பாக்குறதுக்கு. அவ்வளவு இம்பாக்ட். இல்ல நான் தியேட்டர்ல உட்காந்து போனை எடுக்க கூடாதுன்னு எவ்வளவு முயற்சி பண்ண தெரியுமா? எடுக்கவே கூடாது. அதே மாதிரி இன்டர்வெல்ல குஜராத் கொலையில எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அவ்வளோ பெரிய பணக்காரன் வீட்டுல என் தலையம் வந்து தானா போயிட்டு கொலை பண்ணிட்டு இன்டர்வெல்ல அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு எப்படா இது? டேய் எங்க போனாலும் கமல் வந்து விஜயகாந்த் படத்துல வர ரமணா மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு அப்புறம் தான் கொலை பண்றாரு. டேய் நீ முதல்ல என்ன கொலை பண்ணிடுறா போதுண்டா அப்படின்னு நிலைமையில வந்துட்டாங்க எல்லாரும். எதுக்கு கொலை பண்றானுங்க, ஏன் கொலை பண்றானுங்கன்றத சொல்றதுக்கு பார்க்கும் போது எனக்கு அட்லி படமா இருந்துச்சு, ஜவான் ஞாபகம் வந்துச்சாங்க. இப்ப என்னன்னா அட்லி எவ்வளவு பரவாயில்லன்ற மாதிரி பேசுறானுங்க. ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது, சங்கருக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. இது அவர் டிசிஷன் தானே, சங்கரோட டிசிஷன் தானே. 2 பாட்டா இருக்கு. ஸ்கிரிப்ட்ல நிறைய கமலும் வேலை பார்த்திருப்பாரு. அதுதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு, எப்படி இப்படி ஒரு பிளாட்டான படத்தை வந்து 2 பேரும் எடுத்திருக்க முடியும் அப்படின்னு. நான் ஒரு இது கூட இல்லாம எக்ஸ்பெக்டேஷனே, நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், எக்ஸ்பெக்டேஷனே இல்ல ப்ரோ. அப்படி போயும் என்ன வந்து என்ன சொல்றது டிசப்பாயிண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இதுதான். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி காலைல எந்திரிச்ச உடனே ஒரு மாதிரி எக்ஸைட்டா தானே இருந்துச்சு.
படத்துல போய் அந்த எக்ஸைட்மெண்ட் ஒரு ஐடியா போயிடுச்சுனே செகண்ட் ஹாஃப்ல. ஆமா இல்ல சீரியஸா சொல்றேன், எனக்கு வந்து இல்ல எனக்கு என்னன்னா இந்த படத்தை இல்ல இந்த படத்தை மறக்கிறதுக்காக ஓகேவா கக்கூடான ஒரு படம் ஓகேவா, காமெடி கம்மியா தான் இருக்குது, இருந்தாலும் அந்த படம் சுமாரான படத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். என்ன குருவாயூர் அம்பல் நாடியில் இந்த படம் போட்டிருக்கேன், சூப்பரா இருந்துச்சு அந்த படம். பாருங்க அந்த படம் பாத்துட்டேன், அந்த படம் நான் போய் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேய் படம், இப்படி பல படங்கள், அதாவது என்ன சொல்றது, ஒவ்வொரு படமா பார்த்து கடைசியில எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு வந்து இது என்ன படம் அது, மைக்கேல் மதன காமராஜன் பார்த்துட்டு படுத்தேன். புரியுது மறக்கிறதுக்கு எல்லா ஜானர்லயும் படம் பார்த்திருக்கீங்க. ஆமா வேற என்ன பண்றது, ஏன்னா மைண்டுக்குள்ள வந்து என்ன சொல்றது அந்த சீன் வந்துட்டு போகுதுங்க. ராகுல் ப்ரோ நீங்க சொல்லுங்க. போஸ்ட் போட்டுருக்கு 3 மணி நேரம் படத்தை வச்சு தியேட்டர்லயே பசிக்க ஆரம்பிச்சு 350 ரூபாய்க்கு பாப்கார்ன் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல எங்களையும் பிரம்மாண்டமா செலவு பண்ண வச்சிட்டீங்களே அப்படின்னு போட்டிருக்காரு. வாங்க கனி ஐயா வாங்க வாங்க, எடுத்த உடனே வந்து நான் தான் சொன்னே இல்ல சந்திரோ அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க ப்ளீஸ். டிஃப்ரெண்ட் ஆரம்பிங்க. 2 தடவை பாத்துட்டீங்க தெரியல, டிஃப்ரெண்டா சொல்லுங்க படத்தை. இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் கமல் படம் வந்து இவ்வளவு மட்டமா இவ்வளவு கேவலமா எந்த படம் பார்த்ததே கிடையாது. இருக்கிறதுலே வந்து கமல் படத்திலே மட்டமான படம் சங்கர் படத்திலே மட்டமான படம் இதுதான். அனிருத் படத்துல இந்த 3 பேருக்கும் மட்டமான படம் இதாதான் இருக்கும். எனக்கு ஏன் வந்து மனசாரமடி, எனக்கெல்லாம் கரெக்ட் எனக்கெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தெரிஞ்சு போச்சு ராஜா ப்ரோ, இது இது எதுக்குடா, இது சங்கர் இல்ல, ஒரு புது ஒண்ணுமே தெரியாத ஒரு புது டைரக்டர்கிட்ட கொடுத்தா கூட ஒரு நார்மல் ஒரு நல்ல படம் எடுத்துருவான். இவ்வளவு மட்டமா இவ்வளவு மேக்கிங்காவும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு மெச்சூர்டே இல்லாம எடுத்திருக்காரு பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட்ல நடக்கிற கொலைகளோ இல்ல இதை காட்டுற விதம் இருக்குல்ல, அது வந்து சீரியல் மாதிரி இருந்துச்சு ராஜா ப்ரோ. கடுப்பாயிருச்சு, என்னடா இவ்வளவு எனக்கு அந்த பேரலா போறதுல வந்து ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. இந்த பேரலல் சீக்வன்ஸ் ஒன்று நடந்தது இல்ல, ஒரு பக்கம் இவனுங்க குரூப்பு, அதுக்கப்புறம் இங்க ஒரு கொலை. எனக்கு அது வந்து என்னன்னா ஒரு மைக்ரைனோட ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் இருக்கும் பாத்தீங்களா, விண்ணுன்னு வலிக்குமே, அங்க ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் இதுல ஆரம்பிச்சது. அது ரொம்ப இதுவாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. இவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தது இல்ல எந்த படத்துக்கும், மொக்க படத்துக்கு கூட நான் இவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தது இல்லை. எப்படியும் கமலும் இன்டர்வியூ எல்லாம் பண்ணிருப்பாருனே, ஸ்கிரீன் பிளே எல்லாம் கதையெல்லாம் இது பண்ணிருப்பாங்க. கமல் 1/2 மணி நேரம் அந்த படத்துல கட் பண்ண சொல்லியிருக்காரு சந்துரு. இதை இப்ப சொல்லலையா, ஒரு 10 நாள் முன்னாடியே சொல்லியிருக்காரு. சங்கர் தான் விடாப்புடியா 3 மணி நேரம் இது இருந்தே அவனுமே உறுதியா இருந்திருக்காரு சங்கர் தான். ஆமா அந்த ஏஜ் போடுற அந்த வீடியோ வந்துச்சு, அதெல்லாம் வரல படத்துல, கட் பண்ணிட்டாங்க. பாட்டு கதறல் நிறைய இது கட் பண்ணிருக்கலாம், ஈஸியா கட் பண்ணிருக்கலாம். நமக்கு பாக்குற நமக்கு தெரியுது. ஆமா அந்த பாட்டை வந்து நீங்க வந்து ட்ரிம் பண்ணிருக்கலாம் ஓகேவா. ஒரு சித்தார்த் பாட்டை தூக்க தெரிஞ்சவங்களுக்கு புரியுதா, இந்த இதை வந்து கட் பண்ணிருக்கலாம். ஆனா படத்துல வந்து வந்து தேவையே இல்ல, அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. அந்த பாட்டு ஒரு ஆக்சுவலா அந்த கேலண்டர் சாங் இல்ல, அந்த கேலண்டர் சாங் தான் என்ன வந்து ஒரு இல்ல அந்த கேலண்டர் சாங் தான் என்ன 20 நிமிஷம் உட்கார வச்சுது ஓகேவா. ஏதோ பண்றீங்க படத்துல. ஆமா அது ஓகே, ஆனா இந்த படத்துக்கும் அதுக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம், வேஸ்ட் ப்ரோ. சம்பந்தம் எதுவுமே கிடையாதுயா. ஆனா ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் ஓகேவா, இவனுங்க ஆரம்பிக்கிறானுங்க பத்தியா, அவனுங்க ஆரம்பிச்சு வந்து இப்ப எங்க இருப்பாரு அப்படின்ற அந்த அந்த இது வரைக்குமே நம்மளை போட்டு கொஞ்சம் வந்து ஊட்டிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரிலாம் ஆகுது. எனக்கு எப்ப தெரியுமா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அடிச்சது, அந்த ஒரு பொண்ணு இறந்துரும், சரி பொண்ணு வந்து ஆஸ்பத்திரி கூட்டு போய் இது பண்ணுவாங்க, உடனே இவனுக்கு என்ன செய்வானு அந்த வீடியோ போட்டு எவ்வளவு வியூஸ் பாத்தியா அப்படின்னு பத்தியா, ஏன்டா கனெக்ஷனே வர மாட்டேங்குதாடா, உங்களுக்கே அந்த இது இல்லையாடா. இல்ல ஒரு 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 தப்பான சீனை கூட நம்ம அதோட கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு ஒரு ஃபீல் கொடுக்கும்ல, இது தப்புதான் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட நமக்கு அதை கனெக்ட் பண்ணிக்கவே முடியல, ஒரு இடத்துல கூட. சித்தார்த்து ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தாரு, அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில.
சித்தார்த்த மட்டும் இல்லங்க, இந்த படமே உங்களுக்கு சங்கர் படமா இது அப்படின்ற மாதிரி ஜெகன் எடுத்தாங்க. அண்ணன் கூட அங்கங்க இவ்வளவு காமெடி பண்ணாரு. இவ்வளவு அன்மெச்சூர்டா ஜெகன் எடுத்திருக்காரு. அண்ணன் கூட அங்கங்க கொஞ்சம் காமெடி பண்ணாப்ல, நல்லா இருப்பா பேச்சு. யாருமே நல்லா இல்ல ப்ரோ. நான் சொல்றது என்னன்னா, கமலே அவ்வளவு பெரிய நடிகர், அவருக்கே ஸ்கோப் இல்ல படத்துல. அவரே வந்து நிறைய அவரை மிஸ்யூஸ் பண்ண மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. அவர் அவ்வளவு பெரிய நடிகர், ஆனா அவருக்கு மேக்கப்பை போட்டு விட்டு ஏதோ வந்து கோமாளித்தனமா வர வச்சிருக்காங்க. கடுப்பாயிருச்சு எனக்குலாம். ஆழ்ந்த ஆபங்கள். அவர் என்ன கெட்டப்ப போட்டுட்டு அவரை வச்சு என்ன கோமாளித்தனம் தான் பண்ணிருக்காங்க. உண்மையா அவரோட நடிப்பு ஒரு நார்மலா, அவர் நல்ல நார்மல் லுக்ல வந்திருந்தாலே நல்லா நடிப்பாரு. அவரோட இந்தியன்ல வந்து அவர் தானே மேக்கப் பண்ணாரு, கமல் தானே பண்ணாரு. அந்த ஒருத்தட்ட படிச்சுட்டு வந்து பண்ணான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கல்ல. அப்ப அது இந்த மாதிரி இது பண்ணிருக்கலாம்ல, இவரும் விட்டுட்டார்ல. சும்மா நல்லா இல்லாத போதே கொஞ்சம் இன்வால்வ் ஆயிருக்கலாம் அதுலயும். அவரே பண்ணிருந்தா கூட சூப்பரா இருந்திருக்கும். சங்கர் தான் சொன்னாமா, அவரே சொன்னாராமா இந்தியன்ல வந்து அவர் கமல் தான் நிறைய பேருக்கு தெரியல, நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் சொன்னேன், கமல் வெளியே தெரியணும்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. தெரியலையா? ஆமா, அது ஃபர்ஸ்ட்ல கூட தெரிஞ்சிச்சு, இதுதான் தெரியல. அப்படியே ஆப்போசிட் சொல்றாரு சங்கர். இந்தியன் டூல உங்களுக்கு தெரிஞ்சுங்களா நீங்க? ஆனா சங்கர் அப்படிதான் கேட்டிருக்காரு. தெரியலங்க, கடைசியா வர்ற அந்த ஒரு கெட்டப்லதான் அவர் கமல்னு தெரியுது. அதுவுமே ஒஸ்டா இருக்காரு, அது நல்லாவும் இல்ல அந்த லுக்கு. எனக்கு ப்ரோ லாஸ்ட் எப்ப தெரியுமா எனக்கு இந்த மாதிரி ஒரு தியேட்டர்ல ஒரு படம் பார்த்து தலைவலி கோபுரம் தான். அதுக்கப்புறம் இப்பதான் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங். கோப்ரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஆனா இது அது கூட இல்ல. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே எனக்கு பிடிக்கல அதெல்லாம். எனக்கு அது இது ஒரே மாதிரி. ஓ சுபாஸ்கரன் கேஸ் போட்டதுக்கு செஞ்சு விட்டார். அவரு அவுட்டேட்டட் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சு எனக்கு முன்னாடியே தெரியும் சங்கர் அவுட்டேட்டட் ஆயிட்டாருன்னு. ஆனா இவ்வளவு மோசமா அவுட்டேட்டட் இருக்காருன்றது ஏத்துக்கவே முடியல. கூட இருக்கவனாவது சொல்லியிருக்க மாட்டானா, 3 மணி நேரம் படத்தை போட்டு பார்த்திருப்பானுங்க. இவ்வளவு கிரிஞ்சா இருக்கு படம். இது எப்படி போய் பார்ப்பாங்கன்னு நம்புனாங்கன்னு தெரியல. இப்ப ட்ரிம் பண்ணிருக்கதா கேள்விப்பட்டேன். ஆமா, 20 நிமிஷம் ட்ரிம் பண்றாங்க. ஆமா, இந்த கருமத்தை அப்பயே பண்ணிருக்கலாம். அப்ப பண்ணிருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆயிருக்காது. குப்பை தான். இந்த படம் வந்து எப்படி இருந்தாலும் தேடி இருக்காது. இவ்வளவு அடி இல்ல, இவ்வளவு பேச்சு வந்திருக்காது இல்ல. ஆமா, கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த படத்துக்கு சிம்பிள் சொல்றேன், இந்த படத்தோட ரியல் இந்த படத்தோட ரியல் ரன் டைம் எவ்வளவு தெரியுமா? மேக்ஸிமம் 2 hours 10 minutes, 2 hours 15 minutes. அவ்வளவுதான். ஆமா ஆமா, கரெக்ட். இல்ல ரெண்டாவது பார்ட்டி நல்லா தெரியுது பாருங்க. மூணாவது பார்ட்டி கிளிம்ஸ் உண்மையிலே பார்க்கும்போது இந்த படத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அது என்னமோ நல்லா இருக்கு. எதுக்குடா ஒரே படத்திலே விட்டு எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு திட்டாங்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் படம் பார்த்துருக்கோம். கனி இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? படத்து வந்து பட்ஜெட் ஓவர் பட்ஜெட் ஆயிருச்சு. ஓகேவா? அத வந்து அவங்க எப்படி இருந்தாலும் அதை எடுத்து ஆகணும்ன்ற ஒரே காரணம் தான். பிசினஸ் வைஸ் வந்து அவங்க செய்யறது ஓகே, பட் அன்பார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்து முடியல. ஆடியன்ஸை ஏமாத்திட்டாங்க. அதுவும் சங்கர் இல்ல இது பெரிய லாஸ் யாருக்கு தெரியுமா? சங்கருக்கு தான். மத்த எல்லாருமே தப்பிச்சிருவாங்க இதுல இருந்து. ஆனா பைசா போட்டு லைக்கா வந்து இவ்வளவு பைசா விட்டுருக்கு, சங்கருக்கு லாஸ்ன்னு பேசிட்டு இருக்கா என்ன கனி? லைக்காக பிரச்சனை இல்ல ராமு. அவங்க ஓடிடிலே பெரிய விலைக்கு வித்துருக்காங்க, அவனுங்க ஏதாவது ரெக்கவர் பண்றானுங்க. ஆனா சங்கருக்கு தான் கெட்ட பேரு. இவ்வளவு மட்டமான படம் எடுப்பாருன்னு நான் என்ன தெரியுமா நினைச்சேன், ஏதாவது கொஞ்சம் இது பண்ணிருப்பாங்க, இது வந்து ஒரு ஸ்டார்ட்டா இருக்கும், பெரிய படங்களோட ஸ்டார்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா வந்து இப்ப நமக்கு நிறைய படங்கள் இருக்குது. ஓகேவா? ராயன் இருக்குது, கோட் இருக்குது, வேட்டையன் இருக்குது, விடாமுயற்சி இருக்குது. இப்படி வந்து லைன் அப்ல நிறைய படங்கள் இருக்குது. இதே உங்களுக்கு வேலை எல்லாத்துக்குமே வந்து ஒரு போய் பாக்குறது. அந்த படம் பார்த்து நல்லா இல்ல, 6 மணி ஷோ பார்த்து ஜவானே அப்படித்தான் இருந்துச்சு. ஜவானே எல்லாம் கழுவி ஊத்துனாங்க. ஜவான் 1000 கோடி ஓடலையா? உங்களுக்கு தெரிய, வெயிட் பண்ணுங்க. இந்த படம் 500 crores ஈஸியா டச் பண்ணும். இந்த படம் நம்ம படத்துல ஒரு நிமிஷம் நீங்க உட்காந்து பேசுற எல்லாருமே வந்து இந்தியனையும் இந்தியன் 2 கம்பேர் பண்ணியே பேசிட்டு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது. இல்ல 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 நான் உட்கார்ற அந்த 3 hour, ஓகேவா? நான் உட்கார்ற அந்த 3 hour என்ன அட்லீஸ்ட் வந்து ஒரு ½ an hour இல்ல ஒரு 45 minutes வந்து நான் வந்து என்டர்டெயின் பண்ணுங்க.
ஏன்னா அட்லீஸ்ட் அந்த 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 45 நிமிஷம் வந்து என்ன உட்கார வைக்கணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அப்படி உட்கார என்டர்டைன்மெண்ட். வச்சாதான் என்னால உங்களோட ஸ்கேல் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இது வந்து உங்களுக்காக எடுக்கல, இது வந்து 2K ஆளுங்களுக்காக எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும். எது அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? 2Kல இருக்கிறவங்க எல்லாம் வந்து 96 அப்புறம் பிறந்தவங்க. இதுக்காக இந்த படத்தை முதல்ல அடிக்கிறதே அவனுங்க இங்கதாங்க தான். கலாச்சிக்கிட்டு இருக்காங்க இது மீம்லாம். ப்ரோ என்ன ப்ரோ உங்களுக்கு நான்சென்ஸ்லயே ராமே யாருக்கு தெரியுமா பிடிக்குது இந்த படம்? எங்க வீட்டுல சீரியல் பாக்குற 2 பேருக்கு தான் இந்த பரவாயில்ல, படம் நான் பிடிச்சிருக்கு. சொல்றது 96க்கு அப்புறம் எவன் பிறந்தானோ அவங்களுக்கு அவனுக்கு பிடிக்குது பிடிக்கும். bro இந்த 96க்கு அப்புறம் பிறந்தவன் எவன் பார்க்கலையோ இந்தியனை பார்க்கலையோ அவனுக்குலாம் இந்த படம் வந்து நல்லா தான் இருக்கும். அது புதுசா தான் இருக்குது. புதுசா நம்ம இருக்கா? நா- நானும் வீட்டுல சீரியல் பாக்குறவங்களுக்கு இந்த படம் ஜவான் பிடிக்குது. ஓடுனுச்சா இல்லையா? ஜவானை எல்லாரும் கழுவி ஊத்துனியா? கண்ணி நீயே தான் கழுவி ப்ரோ ஊத்துனியா? நானும் லேட் 2K தான், கிட்டத்தட்ட 98 தான் நானும். எனக்கு 19 பார்க்கவே இல்லை. ஒன்னு பார்ட் 1 நீ தேட்டர்ல. 98ன்றது தான் சங்கரை விட பெரிய மேட்டரா சொல்ற. அதான் ப்ரோ. இப்ப நான் கழுவி ஊத்தலையா? படம் குப்பை தான் ப்ரோ. என்னன்னு புரியல. என்ன டெலிவரி பண்ணிருக்கீங்க? என்ன ஸ்கிரீன்ல என்ன இருக்கு அதுல? என்ன சரி, மேஜிக் பண்ணிட்டீங்க அதுல நீங்க? கனி சொன்ன மாதிரி தான் பதில் சொல்லணும் உனக்கு. நீ தோழர் ஆதிட்ட போய் பேசிட்டு வந்தா bro, என்ன சொல்லு. தோழராதி? படம் இல்ல, குப்பைனா இல்ல, அவன் ஒரு ஆளுன்ட்டு ஆளு. இல்ல அவன் பேசுறத நான் கேட்டேன். ஓகேவா? படமா பார்க்காம ஓகேவா உடனே அரசியல கொண்டு வர்றது, இவன் அதுல இது நொட்டி இருக்கான் இதுல நொட்டி இருக்கான். டேய் நான் கொடுத்த அந்த இல்ல. 3 ஹவருக்கான டைம் இருக்குல்லடா, அதை நீங்க வந்து என்ன சொல்றது, அட்லீஸ்ட் என்ன வந்து கொஞ்ச நேரமா என்டர்டெயின் பண்ணுங்கடா. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது மேட்டர் இல்லை. இந்த படம் ஹிட். இந்த படம் வந்து ரெவென்யூ வைஸ்ல ஃபைனான்ஸ் விஷயத்துல என்ன ரெக்கவர் ரெவென்யூ ஆயிடும். வைஸ், என்ன ஃபினான்ஸ் வைஸ்? ரெக்கவர் ஆயிடும். யூஎஸ் பிரீமியம் எடுத்து போடுற கன்றாவியா இருக்கு. யூஎஸ் பிரீமியம் வெட்டு போட்டா புக்கிங்க. இல்ல ஓடிடிலே ரெக்கவர் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஓடிடிலே ஏன்னா இப்ப ரெக்கவர். நான் கேக்குறேன்டா, இப்ப நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் காரன் என்ன கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், சிம்பிளுங்க. ஓகேவா? லைக்கா வந்து இருக்கிற படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஓகேவா, they have to take a break கேக்க பிரேக் and இல்ல. அவங்க வந்து ஒரு நல்ல கிட்பேக் தான். அவங்க எல்லாம் போயிட்டானுங்க வெளிய. முடிஞ்சு போச்சு தோல்வி அவங்க எல்லாரும். படம் எல்லாம் போய் இல்ல போயிட்டாங்க. இல்ல மதனே சொல்றதை கேளு. they have to take a break. ஏஜிஎஸ் நான் வந்து இத கூட நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் வந்து இவன் வாட்ஸ்அப் கால்ல வந்து மதனே இவன் இந்த ரிவ்யூ சொல்லிருக்கேன். படத்துக்குன்னு போட்ட பட்ஜெட்ல 80% உனக்கு ஓடிடிலே ரெக்கவர் பண்ணிருக்காங்க. அப்புறம் நான் எப்படி இந்த உடனே படம் சொல்றேன். ஃபெயிலியர் ஆகும்? நீங்க 80% ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? இப்ப பின்னாடி வர படம் இருக்குல்ல, அதுக்காக செம்ம அடி. அத பத்தி அது எனக்கு என்ன என்ன, கவலை இருக்கு? அவர் ஏற்கனவே அத காலி பத்தி எனக்கு பண்ணிட்டாரு என்ன அவரு. கவலை இருக்கு? அது அடுத்த படம் வந்தா என்ன? அடுத்த அடுத்த படத்தை அவர் ஏற்கனவே படம் காலி பண்ணிட்டாரு அவரு. அடுத்த படத்தை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? இந்த படம் லாஸ் ஆகல மதனே. இந்த படம் லாஸ் ஆகல. தங்களை ஓடி ஜெயிக்கல தெரியுமா? அத பத்தி அடுத்து பாத்துக்கலாம் மதனே. இந்த படம் தப்பிச்சிருச்சாலே அதை சொல்றேன். நான் உனக்கு சொல்றேன் இவரே, இப்ப வர படங்கள் எல்லாமே வந்து பிரேக் ஈவன் ஆயிரும். ஓகேவா? அதுக்கெல்லாம் எந்த படமும் வந்து அவ்வளவு மொக்கையா இருந்தாலும் பிரேக் ஈவன் ஆயிரும். அதெல்லாம் மேட்டரே ஏன்னா கிடையாது. ஸ்கிரீனிங் அப்படி. நீ வந்து நீ படம் நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு பேசிட்டு இருக்க மதனே. இது வந்து எவ்வளவு ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்றாங்க, எவ்வளவு ஒரே டைம்ல பண்றாங்க, அவ்வளவுதான். அது ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ரிலீஸ் பண்ற பொதுவா பேசுவாங்கல்ல, அந்த கலெக்ஷன் பண்ணிட்டு அந்த சின்னதே போவாதீங்க. படம் கலெக்ஷன் அது பெரிய ஹீரோ கூட ஓகேவா? இந்த மாதிரி ஒரு நல்ல படம் இந்தியன் மாதிரி ஒரு படத்தை கொண்டு வரப்ப 2 கொண்டு வரப்ப கண்டென்ட் தான் பார்ப்பாங்க. கண்டென்ட் தான் முக்கியம். நான் இல்ல இப்ப இங்க எல்லாருமே என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா கண்டென்ட் தான் எதிர்பார்க்கறாங்க. கலெக்ஷனை பத்தி இப்ப நாளை போறேன் எனக்கு தேவையில்லை. கலெக்ஷன் அது கண்டென்ட்டுக்கு நீங்க சண்டை போடுங்க, அது பிரச்சனை இல்ல. நம்ம சொல்றது அந்த படத்துக்கு எல்லாருமே அதுக்குதான் கண்டென்ட் ஒரு ஆனா பிரச்சனை. ஒரு விஷயம் மதனே, இந்த மாதிரி கமல் எவ்வளவு நல்ல கண்டென்ட் கொடுத்து அதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் வரல. ஆனா இந்த குப்பை கண்டென்ட்டுக்கு ஆடியன்ஸ் இப்போ வர்றாங்க. ஒரு ரியாலிட்டி புரிஞ்சுக்க. நீ இப்ப கமர்ஷியலா பண்ணா அதெல்லாம் அடிக்கிறாங்க. கண்டென்ட்டா பண்ணா ஓரளவுக்கு ஓடுது இல்ல படம். அததான் சொல்றேன். இப்ப ஒண்ணு இல்ல, எவ்வளவு மெனக்கெட்டு ஹேராம் பண்ணியிருந்தாரு, அதுக்கு ஆடியன்ஸ் வரவே இல்ல. ஆனா இந்த குப்பை படத்துக்கு ஆடியன்ஸ் வர்றாங்க பத்தியா? எது குணாபடுத்த திரும்பி இது பண்ணிட்டீங்க உட்காந்து. திருப்பி பழையபடி எங்கேயோ எடுத்துட்டு போயிட்ட பாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படத்தெல்லாம் அப்படி பேச இல்ல ராமே. அது 20 வருஷமோ 30 வருஷமோ இப்ப எடுத்தாலும் அந்த மாதிரி படம் கொரோனாக்கு முன்னாடி கொரோனாக்கு அப்புறம் அப்படி பேசுவோம் நம்ம. இல்ல கணே, நீ சொல்லு கணே. இது பாரு, ஹேராம ஓகேவா, குணா, அதுக்கப்புறம் அவர் நடிச்ச அந்த படத்துல கமலை யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? படம் புரியல, எனக்கு வந்து இது கனெக்ட் ஆகல, படம் நல்லா இல்ல, அவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே. பட் ஆடியன்ஸ் இந்த படத்துல என்ன பண்ணிருக்காங்க? ஏதாவது வந்து நம்மளுக்கு கனெக்ட் இருக்கிறதுலே ஒஸ்ட் காஜா ப்ரோ. ஆனா இந்த படத்துக்கு ஓரளவுக்கு ஆடியன்ஸ் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனா அந்த அவ்வளவு படத்துக்கு கூட ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. கனி தெரிஞ்சு. ஏன்னா இது வந்து காம்போ. ஓகேவா? சங்கர் படத்துல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கமர்ஷியலுக்கான வேல்யூ இருக்கும்னு சொல்லி வருவாங்க. அதை வந்து நீங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதான் வந்து சொல்றோம். அது கரெக்ட் தான். அது கரெக்ட் தான்.
எனக்கு வந்து லைக்காக்கு நேரமே சரியில்லை. வருஷம் ஆரம்பிச்சுல இருந்து ஒரே பிரச்சனையா அதான் இருக்கு. சொல்ல வந்தேன். ஏன்னா வேட்டையனு விடாமுயற்சியில இருக்கலாம். என்ன எப்படி சொல்றீங்க? இல்ல வேட்டையின் விடாமுயற்சி இது இருக்குது. லாஸ் ஆகாது. ஓகேவா? இந்த மாதிரி மேக்ஸிமம் அந்த பாரத் விட்டுரும். அதுக்கப்புறம் வேட்டையன் நான் என்ன விடாமுயற்சி. இல்ல என்னோட தனிப்பட்ட கருத்தாக வச்சுக்கீங்க. I think after releasing of all these movies, ஓகேவா, they have to take a break. அட்லீஸ்ட் ஒரு 6 months கரெக்டா பிளான் பண்ணி ஒரு சின்ன படத்தை எடுத்து அதை வந்து நல்லா சக்சஸ் பண்ணி அது மூலமா வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சொல்றது திருப்பி வரணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏஜிஎஸ். ஏன்னா அது ஒரு இதுனா இப்போதைக்கு ப்ரொடியூசர்ஸ் கம்மி தானே. இப்ப அவங்க பிக் பட்ஜெட்னு இப்ப அவங்க தானே பண்றாங்க. ஆமாங்க, ஏஜிஎஸோட ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, ஓகேவா, ஒரு படம் இது பண்றோம், அது வந்து இவ்வளவு தூரம் செலவு பண்றோம், உடனே அடுத்த படத்துக்கு பெரிய படத்துக்கு அவங்க போறது இல்ல. ஆமா ஓகேவா, அவங்க ரெண்டு மூணு சின்ன படங்கள் எடுக்கிறாங்க, அதுல வந்து காசு நல்லா சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சுட்டு அதுக்காக மெனக்கிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு மெனக்கிட்டு அந்த காசை வந்து ஒரே ஒரு படம், ஓகேவா, அவங்க அப்பவும் வந்து 2-3 படம் பண்றது இல்ல, ஒரே ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்துக்கு வந்து ஃபுல் எஃபர்ட் போடுறாங்க. அது கரெக்ட். அதுதான் கரெக்ட் தான். பொன்னியின் செல்வன்ல பைசா எடுத்தாங்க, திடீர்னு ஒரு லோல் சலாம்னு ஒரு படம் எடுத்து முடிஞ்சிச்சு அந்த படம். அடுத்த படம் என்ன? ஆஞ்சா ப்ரோ சீரியஸா சொல்றேன், பிகில் எடுத்த ஏஜிஎஸ் லவ் டுடே இல்ல, பெரிய பிளஸ் ஏஜிஎஸ்க்கு. அவங்க வந்து லவ் டுடேன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, காஞ்சரிங் கண்ணப்பன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, ஓகேவா, இதெல்லாம் வந்து சின்ன பட்ஜெட் படம். நீங்க சொல்ற லாஜிக் கரெக்ட் தான். ஆனா இனிமே யாருமே சங்கர் கிட்டே போக மாட்டாங்க bro. எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. சங்கரை கண்டாலே கமலு பழச்சுவாரு. என்ன கேட்டீங்கன்னா சங்கர் திருப்பி வந்துருவாரு, ஓகேவா, ஏன்னா அவர் கையில வேல்பாரி இருக்கு, சு வெங்கடேசன் இருக்காரு. அதை யாரு பண்ணுவாங்க? இருங்க, வேல்பாரி யாரு ப்ரொடியூஸ் பண்ண தயாரா இருக்காங்க? அதெல்லாம் நீங்க வேற சும்மா இருங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஏங்க பெண்ணாடி, ஏங்க பெண் அதானே பெண் ஸ்டுடியோஸ் இருக்குல்ல, அவனுங்க பண்ணுவானுங்க, அவங்க கூட ஆல்ரெடி டைப்ல இருக்குது. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சங்கர் மேல கொஞ்சம் இந்த படத்தை பார்த்தா தெரிச்சு ஓடிடுவானுங்க ராஜா ப்ரோ. நான் பாக்கல, சொல்றேன் நான். இந்த இல்ல தெலுங்குல எல்லாம் அழுகுறானுங்க ராஜா ப்ரோ. நேத்து ஸ்பேஸ்ல அந்த கேம் சேஞ்சர் அந்த ஃபேன்ஸ், அவங்க அந்த ஹீரோ ஃபேன்ஸ், அவனுக்கு அந்த பயம் ஓடிடுச்சுன்னா என்ன செய்வாங்க? திரும்ப மார்க்கெட் ஓடிடுச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல ப்ரோ. ஆனா அழுகுறானுங்க ப்ரோ அவனுங்க அந்த சைடு. இவ்வளவு மொத்தமா படம் எடுப்பாருன்னு எனக்கு பயம் எல்லாருக்குமே இருக்குங்க. இப்போ சிம்பிள் சொல்றேனே, லைக்காக்கு வந்து இந்த வருஷம் வந்து எதுவுமே சரியில்லை. வாட் இஃப், ஓகேவா, ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன், வாட் இஃப் வேட்டையும் சரியா போல, விடாமுயற்சியும் சரியா போல, ஓகேவா, அப்படி பாத்தீங்கன்னா லைக்காக்கு வந்து இருக்கிறதுலயே வந்து டார்கஸ்ட் இயர் இதுவா தான் இருக்கும். என்ன இப்படி எல்லாம் வாட் இஃப்லாம் சொல்றீங்க? வேட்டையன் எப்படி ஓடிடும்? இல்லைங்க, சொல்றேன் உங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு? ஒரு எப்பவுமே நம்ம வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம போவோம், ஒரு ஃபோர்காஸ்டிங்கை வச்சுதான் வந்து போவோம். இப்ப இதே வந்து பாருங்க, நம்ம வந்து ஒரு தமிழ் சினிமான்ற ஒரு கான்செப்டை வச்சுட்டு போனா கூட இப்ப நம்மளுக்கு வந்து இத்தனை படம் லைனப்ல இருக்குது, எந்த படமே வந்து நம்மளுக்கு பெருசா வந்து கை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, irrespective of all the films. அப்போ வந்து நம்ம 2024 ஹையஸ்ட் கலெக்டட் அண்ட் லவ்ட் பிலிம்ஸ் பாத்தீங்கன்னா 4 நாள் தான் இருக்கும். அதுவும் வந்து பெரிய ஆக்டர் நடிச்ச படமா இருக்காது, எல்லாம் வந்து இவங்க ஆக்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாமே குப்பை தான். அந்த படம் எல்லாமே ஒரு படம் 2 படம் தான், மகாராஜா, கருடன், 2 படத்தை தவிர எல்லா படமும் குப்பை தான். கண்டென்ட் ரீதியா குப்பை தான். அப்படி இந்த திரும்பி செகண்ட் பார்ட் செகண்ட் படம் வரப்ப கொஞ்சமா நல்ல படம் வரணும்ல. ஃபர்ஸ்ட் படமே இந்தியன் குப்பை சொல்றதுன்னு தெரியல இந்த மாதிரி குத்தா எப்படி சொல்றது. இப்ப அடுத்தது என்னன்னா, இப்ப நெக்ஸ்ட் ஹோப் வந்து ராயன் மேல இருக்கு, ஓகேவா. இப்ப ராயன் வந்து கிக் ஆஃப் பண்ணிடுச்சுன்னா தென் we know, நம்மளுக்கு தெரியும், ஓகே, ஆகஸ்ட், செப்டம்பரு, அக்டோபரு வந்து என்ன சொல்லுது, ஒரு நல்ல லைனப் இருக்கு, நல்லா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தோணும். ராயன் கண்டிப்பா ஓடிடுவேன். எனக்கு நம்பிக்கை இல்ல, அது கமர்ஷியலா ஓடாதுன்னு நினைக்கிறேன். அது கண்டென்ட்டா நல்லா இருக்கும், பெருசா கமர்ஷியலா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. சந்துரு ப்ரோ, நான் உங்கள்ட்ட வந்து இந்த படம் வரும்போது ஓடும் அப்படின்னு நம்புவோம்னு தானே சொன்னேன், இந்தியன் 2. ஆனா வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா
நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த படத்தை இது பண்றாங்களா, ஆடியன்ஸ வந்து என்ன சொல்றது சும்மா ஒரு ஆட்டு பந்த மாதிரி கரெக்ட். இது ஒரு நினைச்சுக்கிறாங்களா, எனக்கு இது அது ஒரு தெரியல. ஃப்ராடுலன்ஸ் ஆக்ட் போல இருக்கு அந்த படம். அப்படி இப்போ அப்படி இல்ல ராமு, அப்படி கிடையாது. பட் இவ்வளவு ஒஸ்ட் தான் படம், இல்ல ரொம்ப குப்பை. ஒரு ஒரு ஆனா ஒரு இப்ப ஒரு இதை எப்படி நம்புனாங்க, ஒரு இந்த படத்தை படத்தை எதுக்கு எப்படி அப்படித்தானே இருந்துச்சு. இந்த அயலான்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த அயலான் படத்தையே ஒரு 5-6 வருஷம் ப்ரோ அது எடுக்கும்போது வெளில ஃபேண்டசி வந்து ப்ரோ. அது இல்ல நான் ஒண்ணு சொல்லவா, இல்ல மதனே நான் ஒண்ணு சொல்லவா, இந்த படம் வந்து ஆக்சுவலா கோவிடுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ண படம். ஓகேவா, கோவிடுக்கு முன்னாடி நீ இந்த 3 ஹவர் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நியர்லி 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, கோவிட் ஆரம்பிச்சு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ இப்ப வந்து இருக்கிற ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து கொஞ்சம் இது பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் வந்து அந்த சொல்றது சஜஷன்ஸாவது கேட்டிருக்கணும். இப்ப வந்து கமல் வந்து அரை மணி நேரத்தை தூக்க சொன்னாரு, அதை வந்து அவர் கேட்கலன்னு சொல்றதெல்லாம் வந்து you should have listened to it. எண்ட் ஆஃப் தி டே அது வந்து சொல்லிடுறேன். அது டைரக்டரோட இந்த ப்ராஜெக்ட் decision தான். இந்தியன் டூர்ல இந்த ப்ராஜெக்ட் நாகார்ஜுன் இருக்கார்ல, அவனுக்கு 2 வருஷம் தான் கொடுத்தாங்க கரெக்டுக்கு. 2 வருஷம் கொடுத்த அவனுக்கு ஒரு 4 வருஷமா கொடுத்துன்னு வச்சுக்கேன், அவன் அதை விட நல்லா பண்ணிருப்பான் கரெக்டா. அதே மாதிரி தான் அவனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, கொடுத்த டைம் யூஸ் பண்ணல. இதே இந்த ப்ராஜெக்ட் ராஜமௌழி கொடுத்து வச்சுக்க, அப்படியே தூக்கிட்டு போய் நிக்க வச்சிருப்பாங்க தமிழ் சினிமாத்துக்கு. இங்கேதான் வரல கண்டென்ட் கொடுத்தா டெலிவரி பண்றது. நீ ராஜமௌலிய வந்து இது பண்ண என்ன சொல்றது தூக்கி வச்சு வச்சு ப்ரோ, அவசியம் கண்டென்ட் கிடையாது. கொடுத்தா அந்த கண்டென்ட் டெலிவரி பண்ணணும் உனக்கு அந்த டைம் ஏற்ற மாதிரி. சங்கர் பண்ணல 5 வருஷம் அதுக்கிட்ட எடுத்து 5 வருஷமா கொப்பி எடுத்து கொடுத்தா. இவரே ராஜமௌலி வந்து சேம் சங்கருக்கு உள்ள பிரச்சனை தான் ராஜமௌலிகிட்டே இருக்குது, புரியுதா? அது உங்களுக்கு தெரியல. அவர் கொடுக்கறது எல்லாமே சக்சஸ் ஆகுறதுனால இதே பிரச்சனை தான் சங்கர் இருந்தது. கண்டென்ட் மேஜிக் பண்ணிருந்தாப்ல, அந்த மாதிரி சங்கர் பண்ண மாட்டாப்ல அதான் வித்தியாசம். அதுதான் சொல்றேன்ல, அதுக்கான வேலைகள்ல வந்து நீங்க வந்து லிசன் பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்ப எதுக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளவு நேரம் டைம் எடுக்கிறாங்க இவங்களுக்கு, யாரு ராஜமௌலி? அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் நீங்க வந்து என்ன சொல்றது அதுக்கான டைம் எடுக்கணும். சங்கரோட லாஸ்ட் படம் வந்து கோவிடுக்கு முன்னாடி வந்த படம். அதுக்கப்புறம் வந்து இப்போ 4 வருஷம் கழிச்சு ஒரு படம் வருது. அப்பன்ற போது நம்ம எவ்வளவு தூரம் 3 ஹவர் உட்கார்ந்து பார்ப்பாங்களா, நம்ம ரொம்ப டிராக் பண்றோமா, அதோட எசன்ஸ் வந்து போயிருன்னு சொல்லி அந்த படத்தோட இதையே வந்து என்ன சொல்றது சஜஸ்டாங்களா அப்படின்னு நமக்கு தோணுதுங்களா இல்லையா? அவங்க அம்மாவுக்கு சிம்பிளே, சித்தார்த்தோட அம்மாவுக்கு வந்து என்ன சொல்றது அவனை ஏன் அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு எதுக்கு அவன் பேரை வச்சிருக்கான்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லும் போது எனக்கு அப்படியே வந்து ஏதோ விஜய் டிவியும் சன் டிவில வர்ற சீரியலோட அந்த சீனை வந்து தூக்கி அந்த மாதிரி இருக்குது. அத கூட மன்னிச்சிடலாம், போற போக்குல அது கூட மன்னிச்சிடலாம். ஆனா கடைசியில டாக்டருக்கு வந்து என்ன சொல்றது அப்பெண்டெக்ஸ் பின்னாடி இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் பண்ணு ப்ரோ, இது கூடவா தெரியாது? ஆமா, அதெல்லாம் கிரிஞ்சோட உச்சம். அதெல்லாம் ஒஸ்ட். எதுவும் மாறலையே, அதை விட அந்த மீன் கடையில பளிங்கி போட்டு விற்கிறான்னு சொல்லி அவளை பண்ணி காட்டுறாங்க ஒரு சீனு. ஏன்டா என்னடா நடத்திட்டு இருக்கீங்க எங்களை? ஐயோ இவ்வளவு நேரம் பேசிருக்கீங்க, எனக்கு ஒண்ணு புரியல. ஆஜா ப்ரோ, அந்த பைல்ஸ் அப்பெண்டிக்ஸ் சொன்னீங்களா, அது உண்மையா நடந்திருக்கு ப்ரோ. அந்த மாதிரி ஒரு ஃபேக் டாக்டர் பண்ணி 2-3 பேர் வெயிட் பண்ணு ஒரு நிமிஷம். இது ஸ்கிரிப்டாவே அவுடேட்டடு, புரியுதா? இப்போ ஆஜா ப்ரோ இதே ஸ்கிரிப்ட இப்போ 2018 வந்திருந்தா ஆஜா ப்ரோ பாராட்டிருப்பாரு, பாரு உண்மையா நடந்திருந்தா தைரியமா சொல்லியிருக்காங்க டாக்டர் பத்தி அப்படின்னு. இதெல்லாம் வந்துட்டு நீட்டெல்லாம் இல்ல. அது என்ன சொல்ல வராங்கன்னா, இது நீட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்களா என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி சொல்ல வராங்க. சரியா, ரெவி எப்பயாவது நல்லா பேசுறாப்ல. இப்ப நீட் சர்டிஃபைட் டாக்டர் தான் இதை பண்ண முடியும்ன்றாப்ல அவரு. கரெக்ட் அஜித். இல்ல இந்த படத்துல வர ஐடியாலஜி அந்த இளவெடுத்ததான் நான் கேட்கல. ஓகேவா, என்ன வந்து 3 ஹவர்ல வந்து எத்தனை டைம் வெளியே போயிட்டு அவன் வீட்டை திட்டிட்டு இருப்பாங்க. அதுதான் ஆஜா ப்ரோ, இது ஸ்கிரிப்டாவே ரொம்ப அவுடேட்டட் ஸ்கிரிப்ட். பிளஸ் இத வந்துட்டு நாம ஒண்ணு சொல்றேன், நான் இப்ப கேள்விப்பட்டேன். இப்பதான் நானு படம் பார்த்துட்டு கலரிட்டு இருந்தேன் வெளியே. நான் சொன்ன அருண் தான் ஒருத்தர், அவரு ஒருத்தர்கிட்ட பேசினாரு, அவர் சினிமால இருக்கிறவர் தான். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம சில சீன்ஸ் பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்துட்டு இந்த 2018-19 எடுத்து முடிச்சிருந்து நாம அடுத்து பார்ட் 3ல பார்க்க போறதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட்.
நான் கேட்டேன் நோ எப்படின்னா இது நீ ஏதாவது உளராதன்னு. அவர் என்ன சொன்னாரு, கிளைமேக்ஸ்ல பாரு கமல் ஃபுல் ஸ்டேவ்ல நீட்டா இருப்பாரு அந்த மேக்கப். அப்புறம் அந்த இந்தியன் 3வோட ட்ரெய்லர் கட்டெல்லாம் பெர்ஃபெக்டா இந்த டைம்க்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். அது விஷுவலா நீங்க கூட இப்ப போய் பாருங்க, நீங்க தியேட்டர்ல பார்த்தா கூட அந்த இந்தியன் 3 ஆமா அது ட்ரெய்லர் உண்மைதான். அது அந்த புதுசா கடைசி இருக்கும். சோ இது எப்படி வர்றதுக்கும் இந்த பண்ணிருக்காங்கன்னா, படத்துக்கும் அவங்க சம்பந்தமே இல்லாம ரெட் ஜெயண்ட் உள்ள வந்த உடனே இத 2 பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, நீங்க வந்துட்டு எப்படின்னா இது பட்ஜெட் பெருசாகுது, பட்ஜெட் இது இன்னும் கொஞ்சம் எடுக்கணும்னா பட்ஜெட் பெருசாகுது, நம்ம போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா நம்ம இது 2 பார்ட்டா எடுத்துடலாம். இது வரைக்கும் நீங்க எடுத்திருந்த 2ஆ ரிலீஸ் பண்ணிக்கிங்க, இனிமே எடுக்க போறத 3ஆ ரிலீஸ் பண்ணலாம். இது இந்த ஐடியாலஜி தான் படம் மூவா இருக்கு. ஆனா அந்த அண்ணன் என்ன சொன்னாரு, 3 வந்துட்டு கன்ஃபார்ம் யாரையும் இதெல்லாம் டிசப்பாயிண்ட் ஓகே பண்ணாதுன்னு. ரிவ்யூ, இதெல்லாம் ஓகே ரிவ்யூ. ஆனா இந்த படம் 3 ஹவருக்கு அது ஒருத்தா? இல்ல அத ஒருத்தர் வந்து அதுதான் படத்தை நீங்க ப்ரோ. வந்து இப்போ இந்தியன் டூன்னு ஒண்ணு எடுக்கிறாரு, எடுத்துட்டு அவரு சில ஃபுட்டேஜ் கட் பண்ணுவாரு இல்லையா, எல்லா படத்துக்கும் பண்ணுவாரு. அந்த சிவாஜிக்கு பண்ணிருக்காரு, அன்னியனுக்கு பண்ணிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா இதுல ஃபுட்டேஜ் எதுவுமே கட் பண்ணாம என்னத்தை எடுத்தாரோ அது அப்படியே வந்து கொட்டிட்டாருங்க. அதுதான் மேட்ரு. 2017, 18, 19 என்னென்ன கருமத்தை எடுத்தாரோ நம்ம தலையில கட்டிட்டாரு. அதுதான். அப்புறம் அவர் கொரோனாக்கு அப்புறம் எடுத்த என்னென்ன எல்லா இதாச்சோ footage அது எல்லாத்தையும் பிட்டு பிட்டா என்னென்ன எடுத்தாரு வசந்த பாலனை வச்சு, அது ஷூட்டிங் எல்லாத்தையும் யார் நம்ம யார் தலையில வந்திருக்காங்களோ கட்டிட்டாரு. அவங்கள வச்சு எதையாவது ஒண்ணு கிண்டுவோம். நீங்க இல்ல வேணா அதான் பாருங்க, எதையாவது ஒண்ணு கிண்டி கொடுத்து சித்தார்த்துக்கு அன்வான்டா சீன்ஸ் இருக்கும். சம்பந்தம் இல்லாம சித்தார்த்துக்கு 3 வாட்டி 4 வாட்டி அவங்க அப்பா காப்பி கொடுத்துட்டு இருப்பான். சம்பந்தமே இருக்காது. அவன் நீ சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்குது, கரெக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிறேன். நீ சொன்ன இந்தியன் 2 எடுத்தது, இந்தியன் 2 இவரு பெரிய கரெக்ஷன் பண்ணு அமைதியா ரெடி. அவன் படம் பார்த்துட்டு மன வருஷத்துல இருக்கான். நானும் குவாலிஃபை நீ ஏதாவது ஒண்ணு உருட்டிட்டு இருக்க நீ. நானும் படம் பார்த்து தான் இருக்கேன். ஏய் நீ இது பேசுறதெல்லாம் என்ன கேட்டா சொல்றேன்னு கேட்போம். என்ன சொல்றேன்னு இந்த படம் இந்த பாட்டு ஃபுல்லாவே சங்கர் தான் எடுத்தது, ஓகேவா? அடுத்த பாட்டுல வந்து பாதி தான் சங்கர் எடுத்தாப்புல, பாதி சென்ஸ் ஒன்று சில சீன்ஸ் தான் எடுத்தாப்புல, ரொம்பலாம் எடுக்கல, ஓகேவா? அறிவழகன் இருக்காப்புல, அறிவழகன் அவரு. அப்புறம் சொல்றேன் இது அறிவழகன் இதுதான் ஃபுல்லா. சத்தியமா இந்த படத்துல வர அந்த ஒடிசா, எப்ப இந்த படத்துல ஒடிசா, பெங்காலு அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்தது வந்து அவனோட செகண்ட் யூனிட் டைரக்டர்ஸ், ஓகேவா? இத சொன்னது யாருன்னா அந்த படத்துல ஒர்க் பண்ண ஃப்ரெண்டு தான். அவன் வந்து அசோசியேட் டைரக்டர், செகண்ட் யூனிட்டோட அசோசியேட் டைரக்டர் அவன் சொன்னது. ஏன்னா இதுக்காகவே அவங்க போய் இவன் பாருங்க ஏதோ ஒண்ணு உருட்டுறான். வசந்த பாலன் 3 வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுன் பண்ணா வந்துருப்பான். என்ன தெரியுமா சொல்லிருப்பான், அப்ப வந்து அவர் கேம் சேஞ்சர் அப்படி இப்படின்னு ஏதோ இது பண்ணிருந்தனால சில போர்ஷன்ஸ் நான் தான் எடுத்தேன்னா. பார்ட் 1 வசந்த பாலன் சித்தார்த்த வர போர்ஷன்ஸ் எல்லாம் வசந்த பாலன் எடுத்து வந்து, சித்தார்த்து அந்த குதிரை மாதிரி ஓடுறது அதெல்லாம் கமல் இருக்கிற போர்ஷன் மட்டும் தான் சங்கர் எடுத்திருந்து. கமல் இல்லாத எல்லா போர்ஷனும் வசந்த பாலன் தான் எடுத்திருந்து. உனக்கு இன்னொரு ஃபேக்ட் சொல்லட்டுமா, அந்த இது இருக்கு பாரு, அந்த செட்டு போட்டாங்கல்ல, அந்த கோல்டு கலர் செட்டு, அதெல்லாம வசந்த பாலன் எடுத்திருந்து. அதுக்கப்புறம் சென்னையில திருப்பி அந்த செட்டு போட்டுக்கிறது உள்ள மொத்தம் இன்டீரியர்ல, புரியுதா? அது வந்துட்டு சங்கர் எடுத்திருந்து. அப்புறம் வெளியே ஓடுறது எல்லாம் வசந்த பாலன் எடுத்திருந்து. அப்புறம் கமல் சீன் மட்டும் சங்கர் எடுத்தது. எப்படின்னா பிட்டு பிட்டா எடுத்து அட்டாச் பண்ணிருக்காங்க. விக்ரம் எப்படி பண்ணாங்க, விஜய் சேதுபதி இருடா நீ ஒண்ணு உருட்டுன அறிவழகன் எடுத்த சீன் என்னன்னு சொல்லட்டுமா? அறிவழகன் எடுத்த சீன் எல்லாமே நான் சொல்றேன் இந்த ஹேஷ்டாக் போடுறது, அப்புறம் இந்தியால இருக்கிற எல்லாரையும் காட்டுறது, அதெல்லாம் அறிவழகன் எடுத்தது. சித்தார்த்தோட எல்லா போர்ஷனும் இவன் எடுத்திருந்து வசந்த பாலன். சொல்லட்டுமா, ஏதாவது ஒண்ணு அறிவழகன் தான் படத்தை எடுத்து முடிச்சுட்டான். காட்டுல அது ஃபுல்லாவே அந்த வார் சீக்வென்ஸ் தானடா, அதெல்லாம் சங்கர் தான்டா எடுத்து சும்மா உருட்டாதடா டேய். என்ன ப்ரோ என்ன ப்ரோ ஓல் ஒரு அம்பாரு சங்கரே எத்தனை வாட்டி அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காரு தெரியுமா? வந்து போனா போல டேய் அதெல்லாம் உருட்டு டேய் அவர் வந்துட்டு போனாருடா. அந்த குதிரை மலை இல்ல டேய் மதுன ஃளைட் இரு இது கேம் சேஞ்சர்ல சங்கர் எடுக்கல. இல்ல நீ சொல்றது இந்தியன் 3 சங்கர் எடுக்கல, அவரோட அசிஸ்டன்ட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த படத்துல எடுத்த முக்காவாசி ஃபுட்டேஜ், இந்தியன் 2ல இருக்க முக்காவாசி ஃபுட்டேஜ் வந்து அவரோட அசிஸ்டன்ஸ் எடுத்தது. வசந்த பாலன், AR காந்தி கிருஷ்ணா, அதுக்கப்புறம் அறிவழகன் அவங்க எடுத்தது. நான் ஒரு வாட்டி கேக்குறப்ப இந்தியன் 2ல வந்து அந்த ஒரு குதிரை சீன்ஸ்ல அந்த குதிரை சீன் வந்து கமலஹாசன் கேட்டா போட்டு ஷூட் பண்ணிருந்தாங்க. அப்பதான் பிக் பாஸ் ஷூட்டிங் போயிருச்சு. இதான் சொல்றேன், பிக் பாஸ் ஷூட்டிங் போயிருச்சு.
அவர் ஷூட்டிங் யாரும் எடுத்ததுன்னு கேட்டா அறிவுரை தான் எடுத்தப்பன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ப்ரொடக்ஷன் கால் இல்ல அது ஓகே இந்த மதன், வலை யார் பேச்சுல எடுத்தா என்ன, சொல்றதெல்லாம் இது எல்லாரும் சொல்லாதடா. சங்கர் வலைபேச்சு எடுக்கிறாங்க. இல்ல. மதன் யார் இந்த பெரிய வலைபேச்சுலாம் கிடையாது. நான் ஏய் பிக் பாஸ் நிறைய ஓகே ஃபாலோ பண்றேன். இந்த இங்க கமலஹாசன் பாரு கனி இல்ல ஊருக்கு மதன், வராத இப்ப என்ன சொல்ல வர்ற, இது என்ன சொல்ல வர்ற, நீ சங்கர் எடுத்திருந்தா நல்லா எடுத்திருப்பாருன்னு சொல்ல வரியா? எங்க எடுத்திருந்தா எல்லாம் நல்லா சார் இது எடுத்திருப்பாருன்னு சொல்ல வரியா, இல்ல வலைபேச்சுன்னு எதுக்கு இதை சொல்லிக்கிறாங்க. சொல்றேன்னு கேக்குறேன். கேட்டா என்ன சொன்னாங்க வலைபேச்சுல? நான் கன்னி நான் சொன்ன சொன்னாங்களா? நான் தீவன் சொன்னது சீன் சொல்றேன். இந்த சீன், இந்த குதிரைமலை உட்காந்து போற ஒரு சீன் இருக்குல்ல, அது சீனே வந்து எடுத்தான்னு சொல்லிட்டு நான். விஷுவலாவும் சரி கெட்டப்பாவும் சரி நினைச்சு சூப்பரா இருக்கும். அது நீ கிளிப்ஸ்ல போய் பாரு, சூப்பரா இருந்திருக்கும். அதை எடுத்துதான் தான் அறிவுல தான் எடுத்தான். கிளிம்ஸ் சூப்பரா இருக்கு மதன், அதெல்லாம் டவுட் இல்ல. ஆனா இந்த படத்தை எடுத்தது யாரு? சங்கர் தானே? ஆமா சங்கர் எடுத்தாப்ல. ஆமா, அததான் கேக்குறேன். சங்கர் வந்து ரொம்ப அவுடேட்டட் ஆயிட்டாப்ல. அவர் அவ்வளவுதான், ஒரு சினிமா கேரியரே முடிச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அது சொல்லு. கரெக்ட். ரிட்டையர்மெண்ட் டைம் வந்துச்சு அவருக்கு. ஏன் ஆமா இன்னும் சங்கர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து ராம் படம் கொடுக்கல. நீ 2 பேரும் அஜித்தும் நீயும் 2 பேரும் எப்படி பேசுறீங்க? இவன் எடுத்தான் அத சீன், இந்த சீன் அவன் அது சொன்னார்ல, இந்த மலைய முள்ளு மலரும் இந்த மாதிரி படம் தான் எடுக்க வந்தாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சங்கர். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நிறுத்திட்டு ஏதாவது சின்ன படம் பண்ணிட்டு இருக்கோம். ரிவ்யூ இருக்கானா? எனக்கு நேட்ரா என்ன ரிவ்யூ? இந்த மத்தியானம் என்ன கனி கேக்குதா? ஹலோ, யாருக்கு கேட்கணுமோ அவரு கேட்கல. கேக்கலையா பேசுறது? நீங்க பேசுறது அவரு கேட்கல. என்ன இவ்வளவு பக்கா இருக்கு ஸ்பேஸ் எல்லாம்? கடுப்பா இருக்கு ட்விட்டர் ஆப். நீங்க என்ன ஆப் பண்றீங்க? ரிவ்யூ கோல்ட் மாங்க் பேசுறாப்ல, கேக்குதா உனக்கு? லோகேஷ் ட்விட் போட்டிருக்காரு, ராகுல் பாருங்களேன். யோ நீ வைபர் ட்வீட் பாத்தியா கனி? என்ன கமலஹாசனே அடிச்சு வச்சிருக்கான். வைபர்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான். ஓல்டு மார்க்கு நேத்து வந்து வைபர்லாம் உட்காந்து கதறல் தான் ப்ரோ. நேத்து ஒன்னு பேசினான் ப்ரோ, டைம் பாஸ் பேசல, கேஸ்ட் எல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டான் ப்ரோ திடீர்னு. அதுதான் ஏன்னா அவனுக்கு இவனுக்குலாம் வந்து வேற வேலை கிடையாது. பப்ளிக் ஃபாரம்ல இப்பெல்லாம் பேசக்கூடாதுடா, கேஸ் எவனாச்சும் போட்டாங்கன்னா பிரச்சனை இதெல்லாம் ப்ரோ. தேவையில்லாம நேத்து வாய் விட்டுட்டு இருந்தான். அதான் அவனுக்கு அடுத்த வேட்டிக்குள்ள போறதுதான் வேலை. யாரு ரிவ்யூ கேக்குதா? கூட மதன் வர போயிட்டு இருந்தான். உனக்கு கேக்குதா? இல்லையா? என்ன சலார் என்னாச்சு? பிரிஞ்சிருச்சா சலாரு? சண்டையாமே? சலார்னா புரியல எனக்கு. கோல்டு மாங்க் என்ன கேட்க வர? நான் பேசுறது இல்ல, உங்க பேசுறது கேட்கல போல. கர்ணனும் கர்ணன் வந்து தமிழ் சினிமா பிரைடு வந்து சங்கர் அப்படின்னு சொன்னான். இவன் சொன்னா கோமாளி, அவன் சங்கர் வந்து கோமாளி அப்படின்ட்டான். அதே ப்ரோ நேத்து போய் நான் தெரியாதனமா ஆசி ஃபேன்சி ஸ்பீக்கர் கொடுத்தாங்க. சும்மா பேசிட்டு நானும் ஸ்மைலி போட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். சரி ஸ்பீக்கர் கொடுத்தாங்க. நீ பேசுனதெல்லாம் கேட்டுச்சுடா. யோ மதனே, நீ பேசுனதெல்லாம் கேட்டுச்சு. நீதான் அண்ணாத்தை எடுத்துட்டு வந்தோன்னு எனக்கு தெரியும். அண்ணாத்தை பார்ப்பர் பெட்டர்னு சொன்னாங்க. ப்ரோ ராஜா ப்ரோ மேல பாருங்களேன், தண்டர் ஒன்னு ஷேர் பண்ணிருக்காங்க, பாருங்களேன். நான் எதுவும் சொல்லல. நான் தான் ப்ரோ சொன்னேன் அண்ணாத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்க. இந்தியன் 2 சொன்னேன் ப்ரோ. ராஜா ப்ரோ அண்ணாத்தை பெட்டர் ப்ரோ தெரிஞ்சு. யோ மதனே சும்மாரியா? ரிவ்யூ கேக்குதா? ரிவ்யூ உங்களுக்கு என்னையா? எனக்கு ஒண்ணு புரியலையா? இந்த படத்தை பத்தி பேசும்போது இந்த படத்தை பத்தி பேசுங்க. எதுக்கு ஆகும்னா வைஃபர் வந்து அண்ணாத்தை பத்தி இழுத்து சும்மா சும்மா பேசணும். நான் சொன்னா அதை திரும்பி கவுண்ட் கொடுத்தேன் ப்ரோ. அண்ணாத்தை பார்ப்பர் பெட்டர்னு சொன்னேன். எனக்கு அதுதான் ஒண்ணு புரியல. ஒண்ணே வந்து என்ன சொல்றது, வேற யாராவது ஓடுறதே இந்தியன் டூ பத்தி பேசணும். ரஜினி நடந்து வரப்பல பிஜிஎம் போட்டு அணிந்து படத்தை ஹிட்டாக்கிட்டான். சரிடா கமல் நடந்து வரப்பல கமல் ஹிட் ஆகுதுன்னு கேட்டு சொல்ல மாட்டேன். அதுக்காக அச்சு எடுத்து ஒரு பக்கம் என்னன்னா இல்ல, ஒரு பக்கம் என்னன்னா காஸ்ட பத்தி பேசுறான். ஒருத்தனா வந்து இனத்தை பத்தி பேசுறான். ஒருத்தன் வந்து என்ன சொல்றது, இவன் தமிழே இல்லைன்றான். என்னங்கடா இதுல வேற நீ வந்து அவனுக்கு கூட உட்காந்து சேர்ந்துட்டு இருக்கிற. என்ன பேசலாம்னு சொல்லாம சங்கரே பிடிக்காது. கிரிப்டிக்கா பேசுறீங்க. என்ன சொன்னா சங்கர் பிடிக்கவே பிடிக்காது. அதான் சங்கர் போய் பொழுதுட்டு இருந்தோம்.
மதன உனக்கு ஜாலியா இருக்கும் ஆமா மதன. எனக்கு உண்மையே சங்கர் அவருக்கு பிடிக்காது எனக்கு. பிடிக்கல எனக்கு ஜாலி தான். ஏய் லோகேஷ் வந்து கரெக்டா தானே போட்டிருக்காப்ல. அவர் வந்து பிரைஸ் பண்ணி போட்டிருக்காரு, நல்லா இருக்குன்ற மாதிரி தான் போட்டிருக்காரு. மனசாட்சி இல்லையா நீங்க ப்ரோ? சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லையா அது? ரிவ்யூ கமெண்ட்ல பாரு, உன்ன ஒரு மாதிரியே direct- பாடியிருக்கான்டா ஒருத்தன். ஒரு டைரக்டரே அப்ரிஷியேட் பண்ணிருக்காரு, அந்த படத்தை செம்மையா எடுத்திருக்காங்கன்னு ப்ரோ சொல்லிட்டு. நீங்க விடுங்க ப்ரோ, அது எல்லாம் பேசுறீங்க. டாபிக் ப்ரோ, அதெல்லாம் பேசுறது வேஸ்ட் ப்ரோ. ஏன்னா bro, சொல்லு. பாவம் ப்ரோ, அவரு லொகேஷன் விடுங்க ப்ரோ. ஏன் லோகேஷையும் இப்படி சொல்லிட்டீங்க? சங்கரை தான் அவ்வளோ நேரம் கலாச்சிருந்தீங்க, லோகேஷும் சரியில்லையா இப்ப? ப்ரோ ட்வீட் அவரா ப்ரோ போடுறாரு, ஏன் ப்ரோ நீங்க? இப்ப வந்து எல்லாருமே எப்படின்னா வந்து என்ன சொல்றது, எவன் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினாலும் வந்து என்ன சொல்றது, அவன் வந்து தப்பு இல்ல ப்ரோ, அவரோட ஹீரோ அவரு, அப்படின்னு அவரோட சொல்றாங்க. ஃபேனு, தப்பு இல்ல ட்வீட் போறதெல்லாம், அதுல என்ன இருக்கு, போட்டோம், என்ன வேணா போட்டோம். ஆனா நேத்து ஒருத்தன் முட்டு கொடுத்தான் பாரு, எனக்கு அதுதான் சம்மதா இருந்தது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு 4 hour வந்து இது பண்ணிருக்காங்க, பாராட்டாம நேத்து நீங்க நேத்து என்ன நேத்து இன்னொருத்தன் வந்து முட்டு கொடுத்தான் பாருங்க. தமிழ் சினிமால இருக்க டேரக்டர்லாம் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க, அங்க பாருங்க தெலுங்கெல்லாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதே படம் நல்லா தான் சொல்லுவாங்க, இது என்ன எனக்கு தெரியல. வைபருக்கு ஒரே பாயிண்ட் தான், அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அது கமலே சொல்லியிருக்காரு, அவர் வந்து நின்றா போதும். அவனுக்கு ப்ரோ மதன் மியூட் போனேன், ப்ரோ தான் மியூட் பண்ணோம். அது கமலே சொல்லி பெருசா பேசுவாரு ஒரு வீடியோல, வேற லெவல்ல பேசியிருப்பாரு கமல். அவருக்கு தெரியாதா சினிமா என்னன்னு? இது தேவையில்லாம இழுத்துட்டு இருக்கான் வைபர். நேத்து நான் 3:30 மணிக்கு ஸ்பேஸ் டைம் பாஸ் எல்லாம் பேசிட்டு சும்மா போயிட்டு உக்காந்தேன்டா, ஃபைல் போட்டு ஸ்பீக்கர் கொடுத்தாங்க, மேல போனேன். நான்லாம் எல்லாரையும் கூட்டிட்டு போனேன். இல்ல மேல போயிட்டு ஸ்பீக்கர் வாங்கிட்டு பேச ஆரம்பிச்சேன். அவன் ப்ரோ பாகுஞ்சே ப்ரோ சினிமாங்கிறானுங்க, என்ன சினிமா இந்தியன் 2 இந்த தோழர் ஆதின்னு ஒரு இருக்கிறதுலயே வந்து ஒரு ஃபன்னியான மகாராஜா படத்தை ஏதோ பொலிட்டிக்கல் கரெக்ஷன் சொல்றேன் கேட்கலாம். கனி ஃப்ரெண்டியா ப்ரோ அன்னைக்கு நான் மேல கேட்கதான் போனேன், மகாராஜா பொலிட்டிக்கல் கரெக்ஷன். சில சமயம் மதனே தோழராஜி மாதிரி தானே பேசுறான் இவன். மதனே இவன் அவன் ஜெராக்ஸ் காப்பி தானே. என்னது புரியல எனக்கு. நீ தோழராஜ் அம்பேத்கர் பேசுறது அவன் தூக்கி முடிச்சுட்டான், எனக்கு புரியல. நீ அம்பேத்கரிசம் பேசல, எனக்கு பேசுவேன். யாருக்குமே புரியாத ஒண்ணு நீ பேசுற, உனக்கு புரியாது, என்ன பேசுறேன்னு புரியல. நாய்க்கு புரிஞ்சா போதும், உனக்கு புரியாது, தற்கொலைலாம் புரியாது. வேற மதனே நேத்து வந்து தோழர் ஆதி வந்து என்ன சொல்றான்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான். அந்த எக்ஸாம்பிள் சொல்றதுக்கே வந்து 20 நிமிஷம் அந்த மாதிரி, ஏன்னா அவனுக்கே அந்த எக்ஸாம்பிள் தெரியல. அவன மேல இழுத்தாச்சுல தோழர் எப்படி பேசுவாருன்னா இழுத்து இங்க பாத்தீங்கன்னா இந்த பரிமாணத்துல, இந்த சமயத்துல, இந்த சாயந்தரத்துல கமல் மாதிரியே பேசுவான் அவன் தோழரு. அவனுக்கும் புரியாது, எவனுக்கும் புரியாது, செத்துருவாங்க. இல்ல எக்ஸாம்பிளுக்கு கபாலை தூக்கிட்டு வந்தான், காலாவை தூக்கிட்டு வந்தான். ஷோ நேத்து மாட்டின்னு படத்தை இல்ல, அதாவது இந்த படத்துல என்ன பிரச்சனைன்றத வந்து சொல்லாம ஓகேவா, உடனே வந்து காசிசம்ன்றான், இதுன்றான், அதுன்றான். இதுக்கு வேற இவனுங்க உட்காந்து நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தெரியும், இந்த ஸ்பேஸ்ல பேசுவாங்க, கலாய்ப்பாங்க, அதனாலதான் வந்து டைவர்ட் பண்றதுக்கு தான் வந்தானே அவன். அதுதான் அவன் பிளானு. அவன் ஒத்துக்கிட்டான், ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்ல அதுக்கப்புறம் பிராண்டுனா எப்படி தெரியுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு பிராண்டு அப்படின்னா எனக்கு வந்து சம்ப சிரிப்பு. யாரு அஜா ப்ரோ கேக்குதா ரிவ்யூ கேக்குதா? நைட் ஷோல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஸ்ட்ரிம் பண்ண போறாங்க இந்தியன் 2 நைட் ஷோ. இன்னைக்கு நைட் ஷோல இருந்து ராஜா ஏற்கனவே சொல்லிட்டாப்ல. ஆமா கரெக்ட் தானே சொல்லுது. ரிவ்யூ கேக்குதா? ரிவ்யூ ராஜா வந்து கேக்குது ஓட்டு பங்கு. கமெண்ட்ல பாரு, ஒன்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கான், பாட்டு பாரு. நீ தானே அது? என்ன மாதிரியா? சரியான அந்த மாதிரி ஏன் வச்சு செய்றீங்க அவனை? அப்பாடி செம்ம சிரிப்புடா எனக்கு. இல்ல ஒருத்தர் ரிவ்யூ போட்டிருந்தான், இது இந்தியன் 2ல பிரச்சனை இல்ல, இந்தியன் 1ல பிரச்சனைன்னு. நானும் என்னடா சொல்ல வரான்னு பார்த்தா, இந்தியன் 1ல இந்த தாத்தா சுட்டு இருந்தா இந்தியன் 2 எடுத்திருக்க மாட்டானுங்க அப்படின்னு ஒண்ணு சொன்னாம சமம் பண்ண. எனக்கு உண்மையில தோணுது. இல்ல நாளைக்கு போய் பாக்குறேன், நாளைக்கு இல்லன்னா இந்த கனி பேசுனால ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இந்த படம் தான் ரெக்கார்ட் ஆச்சு. ஆல்ரெடி தமிழ் சினிமால படம் வாங்கறதே யோசிச்சுட்டு இருக்கான்.
பெரிய படத்தை இங்க இங்க இவரே பெரிய படங்களுக்கு எதுக்குமே வந்து ப்ரோ எல்லாமே பிரேக் பிரேக் ஈவன் ஈவன் ஆயிடும். ஆகிடும் ப்ரோ. ஓகேவா? ஓடிடி நீங்க ஓடிடி வந்து எடுத்து பாரு, எல்லா படத்தையும் பார்கெயின் பண்ணி தான் பார்த்து தான் வாங்குறானுங்க ப்ரோ. அப்படி ஆக ஒன்றும் வாங்கல. அது பார்த்து வாங்குறானுங்க. எண்டாவது வந்து ப்ரொடியூசருக்கு வந்து பிரேக் ஆகணும். ஆனா நம்ம வந்து காசு கொடுத்து படம் பாக்குறோம் பத்தியா, நம்மள வந்து சாட்டிஸ்ஃபை இந்த அட்லீஸ்ட் மாதிரி வந்து ஒரு பெரிய 50% ஒரு 40% சின்ன டைரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணா பண்ணணும் விட்டுரும் ப்ரோ. நம்ம. அவனுக்கு எதோ தெரியாது. இந்த மாதிரி பெரிய பெரிய டைரக்டர் இந்த மாதிரி படத்தை எடுக்கிறப்ப ஓடிடி காரன் எப்படி ப்ரோ வாங்குவான்? புதுசு அடி வருவான் நம்ம படம் பண்றதுக்கு புரியல. இல்ல மகன், இதுல ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா, இது வந்துட்டு அந்த இந்தியன் டூன்ற ஐட்டுக்கே இது ஆக்சுவலி இவங்க ஒரு பிரைஸ் கோட் பண்ணாங்க, யாரு நம்ம லைக்கா சைட்ல இருந்து. அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் ஒரு பிரைஸ் கோட் பண்ணி அது ஓகே ஆகி ஐஎஸ்ஆ தமிழ் சினிமால ஐஎஸ்ஆ எப்போ ரெட் ஜெயண்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் படம் ஃபுட்டேஜ் ரெடி ஆயிடுது பாரு, அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க பாரு, நெக்ஸ்ட் அப்பவே சைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நிறைய நார்த்ல சரி தெலுங்குல எல்லாம் வந்துட்டு எப்படின்னா விட்டுட்டாங்க படத்தை. இப்போ ராகுல் 8-10 கோடி வாங்கியிருக்கான் கர்நாடகாக்கு, ராகுல் செப்பரேட்டா வாங்கியிருக்கான் 10 கோடிக்கு, சரியா? அந்த மாதிரி விட்டுட்டாங்க. இது மார்ஜினா ஒரு பிசினஸா வந்துட்டு இந்தியன் டூ அவங்களுக்கு மண்டே இல்லைன்னா டியூஸ்டே வந்துட்டு ப்ராஃபிட் ஜோன் உள்ள போயிடும், யாருக்கு லைக்காக்கு. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இப்போ லைக்காக்கும் நெட்ஃபிளிக்ஸுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு இருந்துச்சு. இப்ப இந்த வேட்டையானு விடாமுயற்சி இல்லாம அமேசானுக்கு போயிடுச்சு. இப்போ அடுத்த படம் இப்போ எப்படின்னா, இப்போ வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்க்கு ப்ராப்ளம் என்னன்னா, விடாமுயற்சி ஒண்ணு இருக்கு, அது லைக்கா கூட. இப்ப இங்க என்ன அடிப்படும்னா, கண்டிப்பா இது விடாமுயற்சி ஒரு டாக்ஸா வந்து நிக்கும். அதுக்கப்புறம் இந்தியன் 3வோட அந்த ஓடிடி பெருசா அடிப்படும், தியேட்டருக்கெல்லாம் ரன் பண்ணும். நவம்பருக்குள்ள ரிலீஸ் பண்ணு, இல்ல நவம்பருக்குள்ள ரிலீஸ் பண்ணு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஆச்சா ப்ரோ, அது நவம்பர் 8 விடாமுயற்சிக்கு ரிவ்யூ இப்போ ரெஸ்பான்ஸ் பாருங்க. இந்த படம் இப்போ 120 150 சொல்றாங்க ஹையஸ்ட் கோட் பண்ணி எடுத்துக்கிறது நெட்ஃபிளிக்ஸ். இந்த ரெஸ்பான்ஸ்ல ஓடிடில ஸ்ட்ரீம் பண்ணா ரொம்ப கஷ்டம் இல்லையா ப்ரோ? அது உனக்கு வந்து என்ன சொல்லுது, இது வராது. இப்ப என்னன்னா, அடுத்து வந்து இந்த 4 படத்தை தவிர்த்து அடுத்த படத்துக்கு ஏதாவது போகும்போது அவனுக்கு வந்து என்ன சொல்றது, அடிமட்ட ரேட்டு கேட்பானுங்க. அதுதான் சொல்றேன் இந்தியன் 3 அவங்க கிட்ட தான் போவோம், அவன் ரொம்ப கம்மி கேட்பான். இந்தியன் 3 சைன் பண்ணிட்டாங்க ரிவ்யூ. ரெண்டுமே சேர்த்து சொல்றதுக்கு சைன் பண்ணது தெரியுமா உனக்கு? ரெண்டுமே சைன் பண்ணல, இல்லடா தனித்தனியா. நான் விசாரிச்சேன், நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். இல்லடா ரெண்டு சேர்த்தெல்லாம் ஒரே படத்துக்கு சைன் பண்ணல. இந்தியன் 1 மட்டும், இந்தியன் 2 வாங்குது 150 140. இந்தியன் 3க்கு ஒன்னா சைன் பண்ணல, நெகோசியேட் பண்ணல. ராகுல் கிட்ட இருக்க தெரிஞ்சது ஒருத்தருங்க அவருக்கு, அவர்கிட்ட பேசுறது சொன்னா போல படம் பார்த்துட்டு ராகுல் அவருக்கு கால் பண்ணிருக்காங்க. நான் சும்மா திரும்பி ரெண்டுமா கால் பண்ணி கேட்டேன். டீனர்ல இருக்காப்புல கடைக்கு ஒரு அடிக்கடி தெரிஞ்ச ஒரு ராகுல் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்ட் போல. சரி நான் அவர்கிட்ட கேட்டேன், சண்டே என்ன ப்ரோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் சொன்னா போல, ப்ரோ இல்லை ப்ரோ சண்டே நான் சொன்னா சண்டே படம் பார்க்க போறாங்க ப்ரோ, நான் உங்களுக்கு என்ன கால் பண்றேன் ப்ரோ சொன்னா. நான் கேட்ட சும்மா அப்படி இந்தியன் டூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பா சண்டே வந்து ராகுல், அப்புறம் வந்து ரெட் ஜெயண்ட்ல இருக்க சில பேர், சிவமூர்த்தி, அப்புறம் உதயநாம பார்த்தாரு நினைக்கிறேன் அவரு, அப்புறம் நிறைய பேர் பார்த்தாங்க போல. சரி இவரு பார்க்கல, சுபாஷ் கரன் பார்க்க படம் பார்க்கல, ஓகேவா? கமலும் பார்க்கல. மெஜாரிட்டியா இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர் சில பேர்லாம் பார்த்துருக்கேன், ஓகேவா? பார்த்துட்டு ப்ரொடியூசரும் பார்த்துருக்காங்க சில பேர்லாம். பார்த்துட்டு படம் பார்த்துட்டு எனக்கு ராகுல் என்ன மைண்ட் செட்லாம் தெரியாது, கால் பண்ணி சில பேர்லாம் சொல்லியிருக்கான். ஸோ அதில் இவங்க சொல்லியிருக்கான் படம் ஆவரேஜ் தான், எனக்கு ஒன்றும் பிடிக்கல எனக்கு. அதுக்கப்புறம் சொல்லியிருக்கான் வார்த்தை, நான் வந்து சைன் பண்றப்பே வந்து இது சொல்லிருந்தா நான் வந்து இந்தியன் 2 வாங்குறதுக்காக இந்தியன் 2 3 கொடுப்பாங்க எனக்கு. இன்கேஸ் ஆஃப் லாஸ்ட் ஆச்சுன்னா இந்தியன் 3 பேக் எண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ப்ரைஸ் பண்ணிட்டு அங்க கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும், அந்த நம்பிக்கையில தான் நான் வந்து இந்தியன் 2 வாங்கியிருக்கேன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். இது என்ன கேட்டகரியில் சொல்றது, நீ பாரு, அவன் படம் வந்து இந்தியன் 3 ரிலீஸ் ஆகும் நம்பிக்கையில தான் இந்தியன் 2 வாங்கியிருக்கான். எங்க முக்காவாசி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அந்த டேர்ம்ல தான் நீ விலை கூட வந்து இந்தியன் இவன் யாரா ஓடிடி பத்தி பேசினா டிஸ்ட்ரிபியூஷன் போற டிஸ்ட்ரிபியூஷன் அப்படித்தான். இப்போ ராகுல் 10க்கு எடுத்திருக்கான், அவனுக்கு இது லாஸ்ட் தான் ஆகும், சரியா? ஒரு 3 இருந்து 4 கோடி லாஸ்ட் ஆகும். அவன் என்ன பண்ணுவான், இந்தியன் 3 அவன் தான் கை போடுவான். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், 4-5 தான் எடுப்பான். அது இந்தியன் 3 நல்லா இருக்கும், அது கன்ஃபார்ம் நல்லா இருக்கும், அவன் 4-5 தான் எடுப்பான். அங்க ஒரு ப்ராஃபிட் இவன் நினைச்சதோட ப்ராஃபிட் பார்த்துருவான். ஆனா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடின்றது அவன் வெறும் ஒரு படத்துக்கு தான் சைன் பண்ணிருக்கான், இந்தியன் 2க்கு. ஏன்னா இது வந்துட்டு அவங்க சைன் பண்ணும்போது 3 கன்வெர்ட் ஆகல, சரியா? தெளிவா புரிஞ்சுக்கோ.
நெட்ஃபிளிக்ஸ் சைன் பண்ணும் ஃப்ரீயா கன்வெர்ட் ஆகல, அதுக்கப்புறம் தான் ஃப்ரீயா கன்வெர்ட் ஆயிருக்கு. நான் அதுக்கப்புறம் தெளிவா கேட்டுட்டு கான்ட்ராக்ட் தான் சொல்றேன். இல்ல ரிவ்யூ இத வந்து திருப்பி கான்ட்ராக்ட் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி திருப்பி வந்து சைன் பண்ணாங்க. ஆமாடா ரீசெக்ஷன் சைன் புரியுதா? பண்ணாங்க. அப்பதான் விடாமுயற்சியோட ஷூட்டிங் இருக்குல்ல, போறாங்கல்ல. அப்பதான் வந்து அப்ப ஒரு செக் வச்சாங்க விடாமுயற்சிக்கு. இந்த படத்தை வந்து நீங்க நவம்பருக்குள்ள ரிலீஸ் பண்ணலன்னா இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவோன்றதையும் இல்ல செக் இல்ல வச்சாங்க இல்ல லைட்டா. அது ப்ரோ, இப்போ நீங்க யாரன்னா கேளுங்க, இந்த தமிழ் சினிமால இப்ப ஹையஸ்டா கோட் பண்ணிக்கிற சிங்கிள் படம் இந்தியன் 2 தான். சரியா? அது 140 145 எந்த 3யோட படம் ப்ரோ? சேர்த்து இல்ல, 3யோட சேர்த்து வந்து ஹையஸ்டா வராது இந்தியன் 2. ஓகே 3யோட சேர்த்தா அது ஹையஸ்டா வராது. 3யோட சேர்த்தீங்கன்னா லியோ தான் ஹையஸ்டா இருக்கும். 120 110 வச்சிருக்கானுங்க ராஜா ப்ரோ, ஒரு சீன் கூட மாத்தல. அப்படியே என்ன இருந்துச்சோ அதே எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு எதுக்கு அவன் ஆல்ரெடி ஓடிடில ஹிந்தியில பாத்துருப்பானுங்க அந்த படத்தை. அது டோட்டல் வாஷ் அவுட் பாத்தீங்களா? ஓடவே இல்லை எங்கேயுமே. மலையாளத்துல ஒரு படம் வந்திருக்குங்க, என்ன படம்? வடகனியா மந்தாகினின்னு ஒரு படம். ஆமா ஆமா, போஸ்டர் எல்லாம் பார்த்தேன். அடுத்து மேக்ஸிமம் ஒரு 3 படம் பார்க்கலாம். ராயனாவது நல்லா இருக்குமான்னு தெரியல, கடுப்பாவது. அடுத்ததுதான் இந்த வாரத்தை மறந்துட்டு இல்ல ராஜாபுரம் ராயன்லாம் விட்டுருங்க, பெருசா பெரிய பூம்னா அடுத்து என்ன படம்? கோட்டு தானா? ஆமா, அடுத்து வந்து அடுத்த பெரிய ஹைப்போட வர்றது கோட்டு. ராயனை விட்டுருன்னு சொல்லிட்டேன். ராயன் வந்து பெரிய இல்ல நான் சொல்றது ஒரு 500 600 அப்படி பெருசா இது அந்த மாதிரி கேக்குறேன். பெரிய படமா 500 கோடிக்கு மேல அடிக்கக்கூடிய ஹைப் 500 கோடி அது தெரியல. பட் வந்து நல்ல ஹைப்போட வர படம் வந்து அடுத்து கோட்டு தான். உனக்கு அப்படியே வந்து ஏதாவது படம் வரணும்னா அந்தகன் வருது ஆகஸ்ட். அந்தகனை வந்து என்ன ப்ரோ எவ்வளவு வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க அந்த படத்தை பாக்கணும். ஒரு நிமிஷம், உங்களோட டைம் லைனே புரியல எனக்கு. இப்ப வந்து கோட்டு செப்டம்பர்ல வருது, செப்டம்பருக்கு அப்புறம் தான் வருது. கங்குவா அப்புறம் தான் வருதா? கங்குவா எப்போ வருது? ஆமா ஆமா ஆமா, கங்குவா வருது. அக்டோபர்ல வந்து கங்குவா வருது, அப்புறம் வேட்டையன் வருது, நவம்பர்ல விடாமுயற்சி நவம்பர்ல விடாமுயற்சி வருது. விடாமுயற்சி இருக்கு, இவ்வளவு படம் இருக்கு, அதை விட்டு என்ன பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் கோட்டுங்க, அடுத்து கங்குவா, அடுத்து வேட்டையன், அடுத்து விடாமுயற்சி. ஏங்க சீக்வன்ஸ்ல தானங்க போக முடியும். செப்டம்பர்ல என்ன படம் வருதுன்னா வந்து கோட்டு, அதுக்கப்புறம் வந்து அக்டோபர்ல கங்குவா வேட்டையன், நவம்பர்ல விடாமுயற்சி. நவம்பர்லாம் சொல்ல, நீங்களே டேட்டை ரிலீஸ் பண்றீங்க, அவங்க வந்து சொல்லவும் முடியாது. நவம்பர்ல டேட் சொன்னா நவம்பர் மந்த் வர மாதிரி இல்ல அந்த படம் வந்து தீபாவளிக்கு வரும்னு சொல்லிட்டு. தீபாவளி எப்போ வரும்னு தெரியல எனக்கு. சரி ராஜா ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்தியன் தீபாவளி வேட்டையன் இல்ல, இந்தியன் 2 இப்போ ஃபிளாப் தெரிஞ்சு போச்சு ரிசல்ட். இப்போ இந்தியன் 3க்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணி எப்படி இதை திரும்ப அந்த ஹைப்பை எடுத்துட்டு வர முடியும்? இன்னும் அதாவது என்னன்னா படத்தோட இதை வந்து கொண்டு வருவானுங்க. ஆனா இப்போ வந்து ப்ரொமோஷன் பண்ண மாதிரிலாம் பண்ண மாட்டானுங்க, எழுதி வச்சுங்க. ஏன்னா இவனுங்க என்னத்த சொல்லி அதை உருட்ட முடியும்? இந்த குப்பையே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரிவ்யூ போயிருக்கோம் அவங்க எல்லாரும். வாய விட மாட்டானா? என்ன சந்திரோ கேக்கல? அது மட்டும் பிடிக்கல ஜெயிலர்ல. அந்த இந்தியன்ல ட்ரெய்லர்ல காஜல் அகர்வால் காஜல் அகர்வால் எதுல வர? கடைசி அந்த கிளிம்ஸ்ல வருவா. ஆமா, நல்லாதான் இருந்தது. இல்லையா ஆக்சுவலா வந்து அதுல அந்த கிளிம்ஸ்ல நான் பார்த்த போது ஒரு 2 சீன் சூப்பரா இருந்தது. அதாவது என்னன்னா ரெண்டு இந்த வில்லுக்கு நடுவுல எதையோ வச்சு விட்டு ஏதோ டம்முன்னு வெடிக்கும். அந்த சீனை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெயின் பின்னாடி ஏதோ சேஸ் பண்ணிட்டு போகும்போது குதிரை சீன் நல்லா இருக்கு ராஜா ப்ரோ. குதிரை சீன் மேக்கிங் நல்லா இருக்கு. அதான் அந்த ட்ரெயினுக்கு பின்னாடி வந்து சேஸ் பண்ணிட்டு போவாங்க அந்த குதிரையில. அதுக்கப்புறம் வந்து காஜல் அகர்வால் வந்து எதையோ வச்சு யாரையோ வெட்டுற மாதிரி ஒரு சீன் வரும்.
அதுவும் நல்லா இருந்துச்சு. பாராவது இந்தியன் த்ரீ பாட்டு. அது இப்படின்றதுக்குள்ள சக் 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 சக்குன்னு போயிருச்சு. இந்தியன் 2ல சொல்றீங்க இந்த சீன்லாம்? கிளிம்ஸ்ல வரும் கடைசியில. ஆனா கனி ஏற்கனவே சொல்லிட்டாரு இந்தியன் 2 வேலைக்கு ஆகாதுன்னு என்னமோ சொன்னாப்ல அவரு. அவரு ஒரு நாஸ்டாடமஸ் அவரு. அவருக்கே இந்த படம் பிடிக்கல. கனி வந்து நான் வேலைக்கு கனி ஆகாதுன்னு வந்து தெரியும். தக்லைஃப்காக வெயிட்டிங். ஆனா இவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. அது இவ்வளவு மோசமா இருக்கும்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு கொடூரம் பண்ணி வச்சிருப்பான் சங்கர்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லை மீறி போயிட்டான் அந்த படத்துல. சங்கர் வந்து ஒரு லெவல் தான் உனக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில எனக்கு கடுப்பாயிருச்சு. எதையாவது கண்டு அசிங்கமா திட்டியோட டேக் பண்ணி போடலான்னு அந்த அளவுக்கு வெறியாயிட்டேன் படம் பார்த்துட்டு. அந்த அளவுக்கு கடுப்பு. கஷ்டம் தான் கனி. ஒரு ஃபேவரட் ஆக்டர் படத்தை ஃபர்ஸ்ட் டே போயிட்டு இல்ல இந்த மாதிரி எந்த படத்துக்கு எனக்கு நடந்தது இல்ல. மத்த ஆக்டர்ஸுக்கு நடந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்த படம் இது வரைக்கும் அவ்வளவு தியேட்டர்ல பாத்துருக்கேன். இப்ப உத்தம வில்லன் பாத்திருக்கேன். ஆனா எனக்கு அது படமா ஓடல. அதெல்லாம் தாண்டி ஒரு 4-5 சீன் எனக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகி ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும்ல. அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு 2 சீன் இருந்தும் கமல் படத்துல எப்பவுமே ஒரு சீன் கூட இந்த படத்துல உட்கார்ற மாதிரி இல்ல. எனக்கு அதுதான் கடுப்பு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆக்டரை வச்சுக்கிட்டு ஒரு 4 சீன் நல்ல சீன் எடுத்துட மாட்டியாடான்ற மாதிரி இருந்துச்சு. கடுப்பாயிட்டேன். ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். சங்கருக்கு என்ன பிரச்சனையோ அதனால அவரு பிரச்சனையில பல பிரச்சனையில இதையும் பண்றாரு. சொல்ல முடியாது. இந்த மேக்கப்பே இல்லாம என்ன படம் நடிக்கணும்னு சொல்லணும் கமல்கிட்ட. ஏன்னா இந்த மேக்கப் இதெல்லாம் போட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலை. கெட்டப் சேஞ்ச் இதெல்லாம் தேவையில்லை. கேடி பில்லா கையை காமிச்சிட்டே இருக்காப்ல ராகுல். ஃபைனலா 10 வருஷத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பாபநாசம். கிடைக்கல. இந்தியன் டூ பாத்தியா? கிடைக்கல. நான் பார்க்கவே மாட்டேன். பார்க்கவே மாட்டியா? அப்பயே 70 வயசு 80 வயசுன்னு தாண்டியா 100 வயசுக்கு மேல வந்த நல்லா போறாரு. ஆகவே ஆனா உங்க எல்லாரையும் சொல்லிட்டாங்க பாரு. 100 வயசுக்கு மேல உள்ள படத்தை பார்த்த முதல் ஆளு கனி நீ தாயா. அவர் படத்துல என்ன பண்ண முடியும்? அவரு கரெக்டா சொல்றாப்ல கேடி பில்லா. சொல்லுங்க. 100 வயசுக்கு மேல இருக்கிறது பிரச்சனை இல்ல, அதை என்டர்டெய்னிங்கா கொடுக்கணும். அதுல கோட்டை விட்டானு திருப்பி அதே சொல்ல வேண்டியதா இருக்கு. 2.0 ஆகி பாத்தியா? சங்கர் ஃபீல்ட் அவுட்டியா? அவ்வளவுதான். நல்லா வந்து தெருவுக்குள்ள வந்து 1000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு ஆட விட்டு சரியா தெரியும். இதே கேடி பில்லா தான் இப்ப திடீர்னு வந்து என்ன சொல்றது, சங்கர் வித் ஏகே அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வந்துச்சுன்னா ஆமா, அடுத்த படம் அவர் தான் பண்றாப்ல. அவரு வேல்பாரியிலே அஜித் தான் அடிக்கிறாப்ல. கண்டிப்பா அடுத்து அஜித் நல்ல வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெரிய வாய்ப்பு இருக்கு. குட்பட் தான் நான் ரீமேக் பார்த்தேன். என்ன சொல்றது, 2 அஜித் படம். அவர் சிரிக்கிட்டே அந்த சோழி முடிஞ்சிச்சு எல்லாத்துக்கும். ஆப்போசிட்ல நிற்கிறோம் அந்த மாதிரி ஃபயர் விடுவான். இல்ல அப்ப கேடிபில அப்ப கேடிபில ஃபயர் விடுவான். நீங்களாம் என்ன சங்கர் மாதிரி ஒரு டைரக்டரே இல்லையா அப்படின்றான். சங்கர் டைரக்டரே கிடையாது இப்போதைக்கு. டைரக்டரே கிடையாது. ராஜமௌலி என்ன கேடிபில்லா எவ்வளவு படம் எடுத்திருக்காரு அவரு. சிவாஜி அதுக்கு முன்னாடி எவ்வளவு படம் பெருசு படம் எல்லாம் எடுத்திருக்காரு. தமால் ராஜமௌலி வந்தோடனே மாறிட்டாரு, கட்சி மாறிட்டாரு. இவங்க எல்லாமே வந்து ராஜமௌலிக்கு இன்ஸ்பிரேஷனே வந்து சங்கர் தான். படத்துல பிடிச்சதான் 3 படம் தான். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 1. இது எப்படின்னா என்ன சொல்றது,
அதாவது என்னன்னா அடுத்த படத்தை வந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கிற அட்லி வந்து பரவாயில்ல, சங்கர் மொக்கன்ற மாதிரி ஜவான் பேசுறாங்க. மாதிரி ஒரு மொக்க படம் கொடுத்த கேடி புல்லா அவரு அட்லி அவனுக்கு பிடிச்சிருக்கு, இவரு பிடிக்கல, அவருக்கு இவரு சரியா எடுக்கலாம் அவரு. அந்த படமே ஓடுனுச்சு, இந்த படம் ஓடாதா? ராமு ஜவான் எங்கயா மொக்க படம்? நீ ஏன் ஏய், இந்த ஏய், மாதிரி அது வந்து ஏய், ஹிந்தி இந்த படம் கேள்வி இல்லையா? கேள்வி பில்லாகியா, நீ பதில் சொல்லாதயா? நீ போடுற போது ஜவான் மொக்க படம் நீ எப்படி இல்லையா, சொல்லலாம்? நீ அது ஷாருக் ஹிந்தி கானுக்கு படம், நீ வேணா நீ. தமிழ்ல டப் பண்ணி இரு. இவன் ஒருத்தன். அது ஹிந்தி படம், அந்த தமிழ்ல டப் கேள்வி பண்ணி பார்த்து அவருக்கு, அந்த கேள்வி கேடி பில்லாக்கு, உனக்கு தனியா நான் கேள்வி கேட்கிறேன். சரியா? இரு ஒரு நிமிஷம் இரு. எனக்கு கேள்வின்றது வேற. ஆனா நீ ஒரு படம் மொக்க படம் நீ எப்படி சொல்ற? அது கேள்வியா? மொக்க படம்ன்றது கேள்வியா? அது ஒண்ணு பேசிட்டு இரியா அஜித், இவ்வளவு எனர்ஜி வேணாம் அஜித், கம்முனுங்க. இருங்க நான் அவர்கிட்ட கேக்குறேன். நானு அவரு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீ எதுக்கே பதில் சொல்ற? நீங்க கேளுங்க ப்ரோ. நீங்க ஏன் மொக்க படம் மென்ஷன் பண்ணிட்டு கேக்குறீங்க? அது எந்த படத்தையும் எதை வேணா சொல்லலாம். நான் காசு கொடுத்து பார்த்த படத்தை நான் எப்படி வேணா சொல்லலாம். நானு மொக்க படம், அது ஹிந்தி படம், ஹிந்தி படமா இருக்கட்டும், குஜராத்தி படமா இருக்கட்டும், அது ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அவரை பேச விட்டுறியா? பாத்தியா, கேடி பில்லாவை பேச விடாம என்ன பிரச்சனை? உருட்டுங்க